வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்துக்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்று 8:30 மணிக்கு தொடங்கிய தாக்குதலானது, பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சியானது கிட்டத்தட்ட இரவு 11 மணி வரையெல்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதிகாலையில் கூட ஜம்மு பகுதியில், காஷ்மீர் பகுதியில் இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் நிறைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் சொல்லப்பட்டது. 400 ட்ரோன்களை வீழ்த்தி இருக்கோம். இந்த 400 ட்ரோன்களும் துருக்கியில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக 36 இடங்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இராணுவ தளங்களை அழிக்க முயற்சி பண்ணாங்க. அதை முறியடித்திருக்கிறோம். மத வழிபாட்டு தலங்கள், குறிப்பாக தேவாலயங்களை குறி வச்சாங்க. அதே போல் குருதுவாராக்களை குறி வச்சாங்க. இதெல்லாம் தாக்கிட்டு இந்தியா தான் தாக்கிருச்சு அப்படின்னு வெளிநாடுகள்கிட்ட சொல்ல முயற்சி செய்தார்கள். அதை தடுத்திருக்கிறோம் அப்படின்ற செய்தியையும் பதிவு பண்ணாங்க. இந்த வகையில் ஒரு மத மோதலுக்கு பாகிஸ்தான் திட்டமிடுகிறதோ அப்படின்ற ஐயம் இங்கே ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தாக்குதல்லாம் நடந்துட்டு இருந்தப்போ அசால்ட்டாக பயணிகள் விமானத்தை லாகூரில் லேண்டிங்க்கு அனுமதி கொடுக்குறாங்க. பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி, ஏன்னா ஒரு பக்கம் தாக்குனா பயணிகள் விமானம் தாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தீவிரவாதிகளை அனுப்பக்கூடிய பணி, பதில் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு கேடயமாக இதை பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் கூட இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் வைக்கப்பட்டது. இப்படி பல புதிய தகவல்கள் இருக்கிறது. தொடரும் ஆபரேஷன் சிந்தூர். அடுத்து என்ன அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஆர் கே 400 ட்ரோன்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சமீபத்தில் இஸ்ரேலில் நடந்த தாக்குதல்களை, ட்ரோன் தாக்குதலை பார்த்தோம், நேரடி தாக்குதலை. அது போன்ற ஒரு முயற்சி நேற்று முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி உங்களுக்கு 400 ட்ரோன் கிடைச்சது, ஒரே நாள் எப்படி திட்டமிட முடிஞ்சது அப்படின்ற பல கேள்விகளும் இருக்கு. நிச்சயமாக துருக்கியினுடைய ஏறத்தாழ எல்லா அந்த ட்ரோன்ஸுமே துருக்கியினுடைய ட்ரோன்ஸாகத்தான் கூறுகிறார்கள். இந்த 400 ட்ரோன்ஸ்ல many have been intercepted தான் சொன்னாங்க, தவிர all have been intercepted கூறவில்லை. அப்போ இந்தியாவில் சில டேமேஜ் நடந்திருக்கிறது. அது ஒன்றும் பெரிய மேசிவ் டேமேஜா இல்லை. அப்போ அந்த இந்த ட்ரோனும் கூட இப்போ நம்மளுடைய அந்த எதிர்த்தாக்குதலில் கூட இப்போ பாகிஸ்தானில் ஒரு ஸ்டேடியம், அது பயங்கர சிம்பாலிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா என்னவென்றால், அங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஐயோ இது இந்தியா தாக்க ஆரம்பித்தால் நாம் தாங்க மாட்டோம் என்ற அளவுக்கு தான் அந்த இஸ்லாமாபாத் ஸ்டேடியம் தாக்குதல் இருந்தது. ஆனால் அதுக்கு நிகராக ஒரு தாக்குதல் இங்கே நடக்கவில்லை. இதில் நான் மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் படவில்லை. ஏனென்றால் மக்கள் தான் கடைசியில் சாவார்கள் என்ற அந்த நிலை தான் அந்த பக்கம் இந்த பக்கம். அப்படி இருந்தால் கூட இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் தான் அவர்கள் ஆர்மி மேலே ப்ரெஷர் போட முடியும். அந்த அளவுக்கு நிச்சயமாக அதை வரவேற்கிறேன். ஆனால் இது பல இடங்கள்ல நம்மளுடைய அந்த சாதுரியமான ஹேண்டிலிங், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய வாயிலாக ஷோல்டர் ஃபயர்ட் மிசைல் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு நிறைய ரஷ்யன் R-73 R-27 ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கிறது. இதை ரீஃபர்பிஷ் பண்ணி நாம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி நம்மளுடைய மிக் 21 ரக விமானங்களை அதை எங்கே 60 விமானங்கள் அதை மிக் 21 பிஸ் என்று அதை அப்கிரேட் பண்ணி அதன் பிறகு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு சாதுரியமான விஷயங்களை செய்திருக்கோம். அதே மாதிரி சமர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாங் ரேஞ்ச் லாய்டரிங் மிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு மல்டி ப்ராங்ட் அப்ரோச் ஜஸ்ட் ஏர்ல மட்டும் பண்ணியிருக்கோம். ஏர் டிஃபென்ஸ்ல மட்டும் அந்த அளவுக்கு நாம் செய்திருக்கோம். அதனால தான் ஒரு பெரிய சேதம் இல்லாமல் இந்தியா நேற்று தப்பிச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு, இன்டகிரேட்டட் கமாண்டுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிச்சயமாக இது 24 ஹவர்ஸ் நம்ம கூர்மையாக கவனித்துக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக நீங்க கூறிய அந்த விஷயம், அந்த கேடயமாக யூஸ் பண்ணிட்டு என்ன யாருங்க இப்படி பண்ணுவா? அதாவது ஒரு A320 விமானம் டமாம்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு கராச்சி வழியாக லாகூருக்கு அனுப்புறார்கள். அது இந்தியாவில் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏர்போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ். இப்போ அடுத்த அறிக்கை வந்திருக்கு, PTIல போட்டிருக்காங்க. ஏர் இந்தியா கூட சொல்லி இருக்கிறது, அதாவது 15ஆம் தேதி வரை, மே 15ஆம் தேதி வரை அந்த அனைத்து ஏர்போர்ட்ஸும் லே லடாக்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு புஜ் வரையான அனைத்து ஏர்போர்ட்ஸும் 21 ஏர்போர்ட் நாம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அங்க சிவிலியன் விமானத்தை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கோம். இவ்வளவு நாம சிவிலியன்ஸுக்காக செய்கின்ற விஷயமா இருக்கிறது. அதாவது ஒரு பேசஞ்சர் இருக்கிற ஏர்கிராஃப்ட் கூட இந்தியாவில் அவர்களுடைய பதில் தாக்குதலால் இல்லை என்றால் அவர்களுடைய அத்துமீறலால் வீழக்கூடாது என்ற அக்கறையோடு நம்ம சொல்லியிருக்கோம். அவன் என்ன செய்திருக்கான்னு பாருங்களேன், கோடத்தனங்க. அதாவது ஒரு A320 பறக்க விட்டு அதனுடைய ஒரு இதுல ஷேடோல ட்ரோன் அனுப்பிச்சிருக்கானுங்க. இதை விட ஒரு அயோக்கிய தரம், ஒரு கோடத்தனம் கிடையவே கிடையாது. அப்போ நல்ல வேளை நம்மளுடைய இந்த பிரீஃபிங்களோட பார்த்தோம்,
ஃபிளைட் ரடார்ல பார்த்திருக்கோம், அப்ளிகேஷன் எல்லாம் சொல்லுகிறார்கள் அவர்கள். அது அந்த ஆப்ல வந்து அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பெரிய ரக விமானம் வந்து கார்கோவாக கூட நாம மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதாவது மிலிட்டரி கார்கோ ஃபிளைட்டாக நாம மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதை செய்யாமல் தாராளமாக இந்த ரெண்டும், அதாவது இன்புட்ஸ் வந்து 2-3 இடத்துல இருந்து வருதுங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. மிக முக்கியமான விஷயம். அதை நாம் தாக்கவில்லை. அதனால இந்தியா வந்து இன்றைக்கும் உலக சமூகத்தில் வந்து தலை உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது. நாம் அவர்களுடைய அந்த எண்ணம் என்பது, பாகிஸ்தானியருடைய எண்ணம், நாம் அந்த சிவிலியன் ஏர்பிளைனை வந்து தாக்குவோம் என்று நினைத்தார்கள். நாம் செய்யவில்லை. மாபெரும் வெற்றி வந்து நேற்று அடைந்திருக்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு அவரே வரவேற்கிறேன். டாக்டர் சுமந்த், இந்த பயணிகள் விமானத்தை தாக்கியிருந்தா, ஒருவேளை எதிர்த்தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருந்தா, 2014 மலேசிய விமானத்தை ரஷ்யா தவறுதலாக சுட்டு அதில் கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்டவங்களா உயிரிழந்தாங்க. ஒரு பெரும் பழியை ரஷ்யா சுமந்தது. அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குமா? ஏன் ஒரு பயணிகள் விமானத்தை வச்சு இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க? பாகிஸ்தான் என்ன சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, தொடர்ந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. எடுத்தது நேற்று நைட்டு நடந்தது ஒரு சம்பவம் இல்லை. இப்போ நம்ம பேச 2 விமானங்கள் லாகோர்ல இருந்து இப்போ டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நிச்சயமாக வந்து வேண்டும் என்றே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து திட்டவட்டமாக தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. சிவிலியன்ஸை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ லாகோருங்கிறது எவ்வளோ கிலோமீட்டர், பார்டர்லேருந்து 30-35 கிலோமீட்டர் தொலைவு. கொஞ்சம் ஃபீட்பேக் வருது, அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. பேசிக்கா இந்த பார்டர்ல இருந்து 30-40 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஏர்போர்ட். இந்தியா என்ன பண்ணியிருக்கோம்? 24 ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 24 ஏர்போர்ட்ஸ்ல சில ஏர்போர்ட்ஸ் பார்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ், அதையும் மூடி இருக்கோம். ஆனால் நீங்க பார்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை நீங்க திறந்து வைக்கிறதன் மூலம், இது வந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எதுவுமே வரல, ஏன்னா அவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஓகே. ஆனால் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பிளஸ் அவங்களுடைய டொமெஸ்டிக் ஏர்லைன்ஸ், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் மூலம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையை அவங்க மக்களுக்கே அவங்க உருவாக்குறாங்கிறது வந்து எந்த ஒரு அரசும் இல்ல. அதனுடைய சர்வதேச மெசேஜ், ஒருவேளை அது கிராஷ் ஆயிருந்தது அப்படின்னா, நம்முடைய மிசைலால கிராஷ் ஆயிருந்ததுன்னா, இன்னைக்கு உலக அரங்கம் எப்படி பார்க்கும் இந்தியாவை? எதுக்காக அந்த முயற்சின்னு பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா வந்து அவங்க வந்து என்ன, அவங்க வந்து தொடர்ந்து தங்களை வந்து விக்டிமாக, அவங்க தான் வந்து ஆக்சுவலா அக்ரெசர், அவங்க தான் தீவிரவாதத்தை 30 ஆண்டு காலமாக ஊக்குவித்து, அவங்க தான் வந்து தொடர்ந்து இந்தியா வந்து ப்ளீடிங் இந்தியா த்ரூ 1000 கட்ஸுங்கிறது அவங்களுடைய 1000 வெட்டுக்கள் மூலம் அப்படிங்கிறது அவங்களுடைய பாலிசி. அதனால ஆனாலும் ஐயோ இங்க பாருங்க இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அவர்கள் உறுதியாக பயன்படுத்தி இருப்பார்கள் சர்வதேச அரங்கத்தில். அது நடக்காமல் போனது ஒரு பெரிய நம்மளுடைய இராணுவத்தினுடைய பர்டிகுலராக அந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர் கமாண்டினுடைய ஒரு சாதுரியமான ஒரு செயல்பாட்டினால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜியை இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது தான் இன்னும் இப்போ கராச்சி வந்து ஓப்பனாக இருக்குன்னா, கராச்சிக்கும் பார்டருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தொலைவு இருக்கு. லாகோர் ஏர்போர்ட்டை ஓப்பனாக வச்சிருக்காங்க. இல்ல நம்ம நிச்சயமா வந்து இது ஏதோ ஒரு எங்க முறையிட முடியும்? இல்ல அது எங்க முறையிட முடியும்? இப்போ போர்க்கால சூழல்ல அப்படி செய்வது சரியில்லைன்னு எங்க நம்ம முறையிட முடியும்? இல்லைங்க, எனி ரெஸ்பெக்டபிள் கண்ட்ரி, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தங்களுடைய சிட்டிசன்ஸை, தங்களுடைய பிரஜையை இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டே போக மாட்டாங்க. இது யார் பண்ணுவாங்கன்னா, இந்த நார்த் கொரியா அந்த மாதிரி ஒரு தீவிரவாத நாடுகள். இதுவே ஆக்சுவலா ஒரு தீவிரவாத செயல். தங்களுடைய மக்களை கேடயமாக பயன்படுத்திக்கிறதுங்கிறதே ஒரு தீவிரவாத செயல். ஏன்னா ஹியூமன் ஷீல்ட் இஸ் நாட் பர்மிட்டட் ஈவன் இன் வார். நீங்க ஒரு ஜெனீவா கன்வென்ஷன் போன்ற ஒரு சர்வதேச போர் கன்வென்ஷன்ஸ்ல கூட நீங்க வந்து இந்த மாதிரி ஹியூமன் ஷீல்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. அது அது போர்லயே அது ஒரு போர் குற்றம். ஸோ அதை செய்கிறாங்கங்கிற போது இது இந்த நாடு என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிச்சயமா நம்ம வந்து தொடர்ந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேற்று கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் இத்தோட இது முடிஞ்சிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
இல்ல எப்போ திருப்பி நாளைக்கு இல்ல அதுல 400 ட்ரோன் யூஸ் பண்ணிருக்காங்க, 36 இடத்தை டார்கெட் பண்ணிருக்காங்க. அத மத வழிபாட்டு தலம்லாம் இருக்கு. இதை விட ஒரு அக்ரெசிவான அட்டாக் அவங்களால நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா நடத்த முடியுங்க. நம்மளாலையும் நடத்த முடியும், அவங்களாலையும் நடத்த முடியும். இது இரு நாடுகளுக்கும் தெரிந்த விஷயம்தான். இது வந்து ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு ஒரு எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ல ஒரு 2வது 3வது ஸ்டேஜ் தான் ட்ரோன். பெரிய லெவல்ல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அவங்களும் எடுக்கல, நம்மளும் எடுக்கல. ஸோ இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ட்ரோன் வார்ஃபேருங்கிறது. நீங்க பார்த்துருப்பீங்க யுக்ரைன் ரஷ்யா போர்ல கிட்டத்தட்ட பாதி போரே ட்ரோன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இவங்க ட்ரோன் அந்த பக்கம் அடிக்கிறது, அவங்க ட்ரோன் இந்த பக்கம் அடிக்கிறது. ஸோ இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டினுடைய ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து இது வந்து மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். இதுவரை அந்த லெவலுக்கு இது செல்லவில்லை என்பது ஓரளவுக்கு இந்தியாவினுடைய ரெஸ்ட்ரெயின்ட்டை காட்டுகிறது. தொடர்ந்து நம்ம அரசாங்கம் என்ன சொல்றோம், பொறுப்போடு ப்ரொப்போர்ஷனேட் ரெஸ்பான்ஸ். அவங்க என்ன ஸ்ட்ரென்த்தில் அடிக்கிறாங்களோ அதே ஸ்ட்ரென்த்தில் தான் நாங்கள் அடிக்கோம், அதை தாண்டி நாம் போகலை அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறது, அதை காட்டுகிறது. ஓகே, தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்பு துறை நிபுணர் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நிரஞ்சன், அவங்ககிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது. நேற்று வந்து PL-15 எல்லாம் கூட 2 சுட்டு வீழ்த்தினோம். அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு ட்ரோனை எடுத்திருக்காங்க. 400 ட்ரோன் அப்படின்றதுடைய மெசேஜ் என்ன? நம்முடைய பாதுகாப்பு கட்டமைப்பை சோதிக்கிறாங்களோ? அவங்களுடைய உண்மையான நோக்கம், நேற்று அட்டாக்குடைய நோக்கம்? அதாவது ஏர் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு நமது ஏர் டிஃபென்ஸ் இருக்கிறது, எங்கே வீக்காக இருக்கிறது. ஏன்னா அந்த பரவலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சர் கிரீக் என்றது வந்து குஜராத்தின் எல்லை, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மார்ஷ்லேண்ட் தான். அது அங்கிருந்து எடுத்து பார்த்தா கடைசி இது வந்து லேவ் வரைக்கும், ஸ்ரீநகர் லேவ் வரைக்கும், அதாவது காஷ்மீர்ல லடாக் லேவ் வரைக்கும் அவங்க வந்து இந்த தாக்குதலானது நடத்தி உள்ளார்கள். இந்த ரேஞ்ச் ஆஃப் அட்டாக் வந்து எதற்கு நடத்தி இருக்காங்கன்னா, எங்கேயாவது இந்தியாவில நம்மளோட பாதுகாப்பு அரண், இந்த பாகிஸ்தானோட ட்ரோன்ஸோ இல்ல ஏவுகணைகளோட அரண் எங்கேயாவது அவங்க அனுப்புற போது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீக்னஸ் இருக்கா, நம்ம பலவீனமா இருக்கோமா, ஏதாவது ஒரு நகரத்தை தகர்த்த முடியாதா? அதனால் அவர்கள் மக்களிடையே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அவநம்பிக்கையும் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரும் உண்டாயுள்ளது. அதை அவர்களின் தன்மையை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு ராணுவமாகவும் அவர்களை மிஞ்சிய ஒரு படை உலகத்திலேயே இல்லை என்று அந்த ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைத்திருந்தார்கள் அல்லவா? அதை அவர்கள் மெயின்டைன் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருந்த ஒரே வழி, ஏதோ ஒரு நகரத்தை தாக்கினால் இது நடக்குமா என்று பார்த்தார்கள். பாகிஸ்தானை பத்தி சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு சண்டையும் ஜெயித்ததில்லை, ஆனால் ஒரு தேர்தலும் தோற்காத ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். சோ இதற்கு மேல நான் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. அதன்படி அதே இன்னொரு விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளோட மொத்த அரண்கள், நம்மளோட டிஃபென்சிவ் மெக்கானிசம், நம்ம கட்டியிருந்த அரண்கள், பல மிசைல்ஸ், பல நம்ம கவுண்டர் அவங்களுக்கு எதிராக நம்ம யூஸ் பண்ண மிசைல்ஸ் வந்து இந்தியாவிலேயே, நம் உள்நாட்டிலேயே நம் தயாரிக்கப்பட்டவை. S-400 என்னும் ரஷ்யாவில் இருந்து வந்த ட்ரையம்பட் ஆன்டி மிசைல் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். சோ டார்கெட் 1-2 அவர்கள் மிசைல்கள் விழுந்திருக்கலாம், ஆனால் அது நடத்திய இருக்கும். ஆகாஷ் யூஸ் பண்ணிருக்கோம், 35 to 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச்ல போய் அடிக்கக்கூடியது. ஆனால் நாம் திருப்பி அடித்தது, இந்த சண்டையானது 48, 65, 71 இல்ல 99 அல்ல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர். பாகிஸ்தான் இதுவரை நம்மளை கான்டாக்ட் செய்ய முயற்சித்தது 3 விமானங்களை நம் வான்வெளியில் செலுத்திய போது அவர்கள் அதில் 2 விமானப்படை வீரர்கள் நம்மிடையே போர்க்கைதிகளாக மாட்டியுள்ளார்கள். அதை தவிர்த்து எடுத்து பார்த்தால் அவர்கள் ராணுவம் நம் ராணுவம் நேருக்கு நேர் எங்கேயும் மோதவில்லை. அவர்கள் விமானங்களும் நம் விமானங்களும் நேருக்கு நேர் எங்கேயும் மோதவில்லை. மற்றபடிக்கு எல்லா தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களாகவும் ஏவுகணை தாக்குதல்களாகவும் ட்ரோன் தாக்குதல்களாகவும் தான் இருக்கின்றன. சோ இது கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர் என்ற ஒரு யுத்தமாக இது இருப்பதால் பாகிஸ்தான் வந்து எஸ்கலேஷன் லேடர் நாங்க சொல்லுவோம் இந்த டிஃபென்ஸ் டெர்மினாலஜில. எந்த கட்டத்துக்கு அவர்கள் எடுத்து செல்வார்கள் என்று நாம் பார்த்தால் அவர்கள் வந்து டெஸ்பரேட்னா ரொம்பவே அவர்கள் ஏதாவது ஒரு தப்பு இந்தியா செய்து விடாதா,
அதுதான் அதன் நீட்சி தான் அவர்களின் சிவிலியன் விமானங்கள் இந்தியாவை பதற்றப்படுத்துவது, அப்படிதானே? பதற்றப்படுத்துவது இல்ல, குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது. நாங்கள் மட்டுமல்ல, இந்தியாவும் தப்பு செய்யும் நாடுதான். நாங்கள் மட்டுமல்ல, இந்தியாவும் எங்கள் பொதுமக்களை தாக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அவர்களையும் ஒரே சமநிலையில் வைத்து பார்க்கும் போது அப்போ அவங்க மீடியேஷனுக்கு வந்து பிரஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு அவங்களோட எண்ணோட்டம் இருக்கிறது. ரெண்டாவது, அவங்க உள்நாட்டு நிலவரப்படி அவங்க அங்க பலூச்சிஸ்தான்ல இன்னைக்கும் ஒரு கான்வேயை வந்து தாக்கி இருக்கிறாங்க. சோ கைபர் பக்துன்வால பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அங்க உள்நாட்டுல ஏதோ ஒரு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டால் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்தியா அவங்க சிவிலியன்ஸ இதுவரைக்கும் எந்த கேஷுவாலிட்டியும் நம்ம ஏற்படுத்தல. தீவிரவாதிகளை தாக்கியுள்ளோம், ராணுவத்தை கூட தாக்கி இருக்கிறோம். அவங்க தாக்கும் போது நம்ம திருப்பி தாக்கி இருக்கிறோம். ஆனா மக்கள் மீது, மக்கள் இருக்கும் இடங்கள் மீது அத கவுண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க, கவுண்டர் போர்ஸ் சொல்ல மாட்டாங்க. நான் அவங்களோட கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ் நம்ம அட்டாக் பண்ணல, அவங்களோட பொதுமக்களை அட்டாக் பண்ணல, குழந்தைகளை அட்டாக் பண்ணல. ஆனால் அவர்கள் இதற்கு நேர்மாறாக குருத்வாராக்கள், சர்ச்சுகள், கோவில்கள், மசூதிகள் எதையும் விட்டு வைக்கல. நிறைய இருக்கிறார்கள். ஓகே, வர டாக்டர் நிரஞ்சன், நிறைய பார்வைகளையும் பண்ணணும். நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிட்ட இது நேரடி மோதலாக, இன்னும் சொல்லணும்னா தரைவழியான தாக்குதலுக்கு கூட இது இட்டு செல்லுமோ அப்படின்ற அச்சம் இருக்கு. ஏன்னா ராணுவ தளங்களை தாக்குறாங்க, எவ்வளோ நாள் ஏர் டிஃபென்ஸ்லேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பாகிஸ்தான் நம்முடைய கோபத்தை சீண்டுகிறதோ இன்னும்? வணக்கம் கார்கே. அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூருடைய 3வது பிரீஃபிங் வந்து நடந்துச்சு இன்னைக்கு சாயந்தரம். அதுல வந்து அவங்க ஒரு சில, அதாவது வந்து ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களை வந்து அவங்க கொடுத்தாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு ரோக் ஸ்டேட், ஒரு போக்கிரியான ஒரு நாடு. அங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்குக்கு வந்து முற்றிலுமாக இடமில்லாத ஒரு சூழ்நிலை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி வந்து அங்க வந்து முற்றிலும் இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுதுன்றதுக்கு காரணம் அதுக்குரிய அந்த முக்கியமான ஒரு 2 புள்ளிகளை வந்து நம்ம தொடரணும். ஒண்ணு வந்து எல்லை தாண்டி நம்மளுடைய தேவாலயங்கள், சர்ச்சுகள், அதுல வந்து குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. அதுல இன்னொரு சர்ச்சையோடைய சேர்ந்து உள்ள ஒரு கான்வென்ட் ஸ்கூல் வந்து ஃபார்ச்சுனேட்லி வந்து குழந்தைகளுக்கு லீவ் விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டதுனால அதுல வந்து குழந்தைகள் வந்து தப்பிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து சீக்கிய குருத்வாரா வந்து தாக்கியிருக்காங்க. அந்த குருத்வாராவுடைய அந்த பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் வந்து அங்க இறந்திருக்காரு. அதே மாதிரி இந்து கோயில்களை வந்து தாக்கியிருக்காங்க. இது வந்து எப்பொழுதுமே ஒரு நாடு வந்து ஈவன் டிக்ளேர்டு வார் நடக்கும்போது கூட அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில குழந்தைகள், பெண்கள், வந்து வயதானவர்கள், அவங்கள வந்து தாக்குதல் வந்து அதுதான் வந்து அந்த நாடு தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொண்டு இருக்கிறதோ அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக வந்து நம்ம அந்த ஒரு ஏர்லைனை பத்தி நம்ம பேசணும். அது வந்து சவுதி அரேபியா பேஸ்டு ஒரு ஏர்லைன், அந்த ஃபிளைனாஸ் அப்படின்றது. அது வந்து கராச்சி, அந்த ஆக்சுவலி நம்ம வந்து ஏர் ஸ்பேஸ் வந்து மூடிட்டோம். ஏர் ஸ்பேஸ் வந்து அதாவது டெல்லியை, நார்த் இந்தியால வந்து டெல்லி மட்டும்தான் வந்து, டெல்லி ஏர்போர்ட் மட்டும்தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய மகள் வந்து லண்டன்ல இருந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து நார்மலா 9 மணி நேரத்துல வர்றது வந்து 13-14 மணி நேரம் வரும். நான் வந்து ரேடாரை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோ, ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ் வந்து மூடிட்டாங்க. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்குரிய டேட்டா, நமக்கு ரேடார் டேட்டா கிடைச்சிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கராச்சில இருந்து லாகூர், லாங் டிஸ்டன்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர். அவங்களுடைய எண்ணமே வந்து பழிய வந்து இந்தியா மேல போடணும். அவங்க பண்ற தப்ப, அவங்க பண்ற வேணும்னு செய்யக்கூடிய அந்த பிழைய, அதாவது சிவிலியன் அந்த விமானத்துல வந்து ஒரு விமான பயணிகளுக்கும் போருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ், ஏன்னா சவுதி அரேபியா சேர்ந்த ஒரு ஏர்லைன்ஸ், அதுல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள பயணிகள் தான் அவங்க பயணிக்க இருக்கிறாங்க. அவங்களுடைய உயிரை வந்து அவங்க வந்து காவு வைக்கிறாங்க. அப்படின்னா எதனாலன்னா அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவை வந்து அவமானப்படுத்தணும். இந்தியா தான் இதற்கு காரணம், நாங்கள் காரணம் இல்லை அப்படின்றத காட்டணும். கராச்சியில வந்து ஆரம்பிச்சு லாகூர் அந்த லாங் இன்டர்நேஷனல் பார்டரை ஒட்டி பறக்கிறது வந்து எந்த ஒரு அறிவு உள்ள ஒரு நாடும் வந்து அது செய்யவே செய்யாது. அப்புறமேட்டு நம்ம இன்னொரு விஷயம்
விஷயத்தை பாத்தீங்கன்னா 36 இடத்துல வந்து நம்ம இவர் ஆர்கேவும் சொன்னாரு, அதே மாதிரி வந்து நிரஞ்சன் அவர்களும் சொன்னாரு. குஜராத்ல ஆரம்பிச்சு லே வர, பூஜ்ல இருந்து ஆரம்பிச்சு லே வர, அதனுடைய பர்பஸே வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெனட்ரேஷன் பாயிண்ட் வந்து கிடைக்குமா, அதாவது வந்து ஒரு குடை மாதிரி வந்து நம்ம வந்து அதை நம்ம ப்ரொடெக்ஷன் S-400 இருந்தாலும் சரி, நீங்க மேட் இன் இந்தியான்னு சொல்ற அந்த ஆகாஷ் ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பராக் அந்த ஏவுகணைகள், இதன் மூலமாக இதனுடைய டெஸ்டிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும். அவன் வந்து என்ன எதிர்பார்க்கறான்னா, இவங்க இதெல்லாம் வந்து ஒழுங்கா வேலை செய்தா இதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விண்டோ நமக்கு கிடைக்குமா, அந்த விண்டோவை நம்மளுக்கு வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்களுடைய ஏவுகணைகளை வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமா. இப்ப ஒரு குறிப்பா வந்து பஞ்சாப்ல வந்து அம்ரிட்சரஸை வந்து அவங்க குறிப்பாத்திருக்காங்க. பொற்கோவில் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சீக்கியர்களுடைய பொற்கோவில், அவங்களுடைய முக்கியமான ஒரு தலம். அதை வந்து டார்கெட் பண்ண முடியுமான்றதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்குது. இப்போ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வர வந்து ரொம்ப பொறுமையா அமைதியா நம்மளுடைய இன்டர்நேஷனல் வார்ஃபேர் சிஸ்டத்துல எவ்வளவு பொறுமை காக்கணுமோ அதன்படி நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஏர்லைன்ஸ் பத்தி கூட நம்ம சொன்னோம். அது வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து கண்டிப்பாக அது வந்து அதுக்குரிய ICAO இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா நம்மளுடைய பதிவு வந்து அங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளோட ரிஸ்க வந்து, அதாவது அப்பாவி விமான பயணிகளுடைய வாழ்க்கையில வந்து விளையாடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே சமயம் வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து இப்ப S-400 அப்படின்னு லேட்டஸ்ட் நமக்கு 2018ல வந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணோம். இத வந்து அவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து எதிர்பார்த்தது வந்து எங்கேயாவது ஒரு பாயிண்ட் ஓபன் இருக்குமான்னு, நான் சொன்ன மாதிரி விண்டோ கிடைக்குமானா இல்ல. ஏன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் உடைய மாடர்னைசேஷன் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து முழுக்க வந்து அதனுடைய டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன்ல முழு கவனம் செலுத்துறாங்க. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு செக்ரட்டரி போட்டு அவருக்கு இதே வேலையா இருந்துச்சு. DRDOக்கு வந்து முழுக்க அவங்களுக்கு வந்து ரிசர்ச்க்கு என்னென்ன வந்து துணை வேணுமோ, அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ, அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல கூட அவங்களுடைய வந்து பட்ஜெட்டோட அலோகேஷனை கம்மி பண்ணாம அவங்க கேட்டதுக்கும் அதிகமாகவே நம்ம கொடுத்தோம். அதுவும் இல்லாம மேக் இன் இந்தியா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஆகாஷை பயன்படுத்தி இருக்கிறது வந்து மேக் இன் இந்தியா அந்த ஒரு திட்டத்துக்கு வந்து ஒரு அருமையான வந்து ஒரு உதாரணமா இருந்திருக்குது. இது அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் அப்படின்னா, இன்னைக்கு இரவு இப்ப வந்து ஏற்கனவே அவர் டாக்டர் நிரஞ்சன் சொன்னது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அந்த போர் நடக்கிறது வந்து அந்த காலம் மாறி போச்சு. இப்ப ட்ரோன் டெக்னாலஜி வந்துருச்சு, ட்ரோன் யூஸ் பண்றது, அதே மாதிரி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் யூஸ் பண்றது, அது மாதிரி ஆயிடுச்சு. இன்று இரவு அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்ததுக்கு பிறகுதான் நம்மளுடைய பதில் அட்டாக் இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுக்குரிய அந்த பதில் அட்டாக் மிகவும் மோசமாக இருக்கும். தேவைப்பட்டால் உங்களுடைய ராணுவ தளங்களை வந்து தகர்ப்பதற்கும் கூட வந்து முழு அந்த அதிகாரத்தை வந்து இன்னைக்கு வந்து 3 முப்படை தளபதிகளுக்கும் பிரதமர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தயாராக இருக்கிறோம். அவர்கள் வந்து அடங்கி ஒடுங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லாட்டினா பாகிஸ்தான் என்றது இந்த பலூச்சுவர் பிரச்சனை, சிந்து ப்ராவின்ஸ், அது எல்லாமே வந்து தூள் ஆயிடும். அந்த பாகிஸ்தான் ஒரு நாடே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். கேட்போம் திரு அருணன் அவர்கள்ட்ட. திரு அருணன், உலக நாடுகள் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குது? ஏன்னா பாகிஸ்தான் பல நாடுகளுக்கு பொய்யான தகவல் சொல்லுது. நாங்க தாக்கப்பட்டோம், பாதிக்கப்பட்டோம், உதவி கொடுங்கலாம் கேட்டு அப்புறம் மறுக்கிறாங்க அப்படின்ற தகவல்களையும் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையை உலக நாடுகள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதனாலதான் அனைத்து கட்சி கூட்டத்துல எதிரொலி கேட்குது. தயவு செஞ்சு சரி பண்ணுங்க. ஓகே, ஆடியோ. அதனாலதான் இப்ப நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எங்க கட்சியின் சார்பாக பேசிய MP தோழர் பிரிட்டோஸ் ஒரு முக்கியமான பாயிண்டா சொன்னார். இப்ப வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை தகர்க்கணும், அதனுடைய கட்டமைப்பை தகர்க்கணும். இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சர்வதேச அழுத்தத்தை பாகிஸ்தானுக்கு தரணும். நம்முடைய ராஜ்ஜிய நடவடிக்கைகளை நாம வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இப்ப உதாரணமாக பாருங்க, சர்வதேச சமூகத்தில் அவங்க பல பொய் பிரச்சாரத்தை பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்குது.
நம்முடைய நோக்கம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பகல்காம்ல அந்த பயங்கரத்தை செஞ்ச, அந்த கொடூரத்தை செய்த அந்த படுபாவிகள், அந்த பயங்கரவாதிகள், அவர்களை நாம பிடிச்சாகணும், அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்தாகணும். இப்ப அவங்க பாகிஸ்தான்ல இருக்காங்க எனப்படுகிறது, அவங்களை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு நாம சர்வதேச கருத்தை உருவாக்க வேண்டாமா? அதை உருவாக்க வேண்டும் என்று நாம சொல்லுகிறோம். ஏற்கனவே வெளியுறவுத்துறை அந்த பணியெல்லாம் செய்து கொண்டிருக்க பல நாடுகளுக்கும் நமது தரப்பு நியாயங்களை, வாதங்களை சொல்லி வருகிற செய்தியெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை இன்னும் மேலும் வேகப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கருத்து. ஆகவே அதை அவசியம் செய்யணும். ரெண்டாவது, நான் இப்ப இன்னும் எதிரொலிக்குது, தயவு செஞ்சு சரி பண்ணுங்க. ரெண்டாவது, இப்ப நான் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலருடைய பேட்டியை கேட்டுட்டு வர்றேன். அது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, உண்மையிலேயே எனக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்குச்சு. எவ்வளவு அநியாயத்தை செய்யுது பாகிஸ்தான் என்று. அவங்க பாருங்க, குறி வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை தாக்குகிறார்கள். இதை அவர் விவரிக்கிறார். வெளியுறவு செயலர் சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்றாரு. அது என்னன்னா, இந்தியாவில் மத மோதல்களை உருவாக்குவது பாகிஸ்தானுடைய திட்டமாக தெரிகிறது, அதனாலதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க என்று அவர் சொல்றார். ஆகவே இது மிக கவனமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று பார்க்கிறேன். இன்னொரு வாக்கியமா அழகா சொல்றாரு அவர் வெளியுறவு செயலாளரே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஒற்றுமை பாகிஸ்தானுடைய கண்களை உறுத்துகிறதுயா, அதனாலதான் இந்த வேலையை பண்றாங்க என்று அவரு ரொம்ப கச்சிதமாக குறிப்பிட்டிருக்கார். ஆகவே எங்களுடைய கட்சி இதே போல அனைத்து கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மிக தெளிவாக சொல்லி இருக்குது. நாம இந்த விஷயத்தை பொறுத்தவரை பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது. ஆகவே பயங்கரவாத எதிர்ப்புக்கும் மதம் இருக்கக்கூடாது. ஏங்க, பகல்காம்ல 25 பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட சேர்த்து அந்த ஊர் காஷ்மீரி ஒரு குதிரை, அவர் வீரன் தான் சொல்லணும், குதிரை வீரர், அவர் மதத்தால் முஸ்லீம், அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அன்றைக்கு ஆனா மீதி இருக்கவங்களை தப்பிக்க வைப்பதற்காக உதவி செஞ்சவங்க எல்லாரும் காஷ்மீரிகள், மதத்தால் முஸ்லிம்கள். அவங்க பூரா தப்பிச்சு வந்தவங்க, அவங்கள பத்தி எல்லாம் சொன்னாங்கல்ல. அப்ப நாம தெளிவா பார்க்கிறோம், பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்தியாவிலே ஒரு ஒருமித்த கருத்து உருவாகிருக்கு. அது மதம் தாண்டிய ஒரு அற்புதமான ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டை நாம பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்னோம். ஆனா என்ன நடக்குது என்றால், இந்த சமூக வலைத்தளங்கள்ல மிக குறிப்பாக அங்கதான் 1-2 டிவி ஊடகங்கள், ஆனா மிக அதிகமாக சமூக வலைத்தளங்கள்ல இந்த பிரச்சனையை அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை மத நல்லிணக்கத்துக்கு எதிராக திருப்பி விடுகிற வேலையை சில பேர் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ செய்யறாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், இதை கேட்கிற நேயர்களுக்கு புரியணும். நம்முடைய திரைப்பட இசைஞானி, இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இருக்காரு. அவர் ஒரு பதிவை போடுறாரு, ஒரு வெண்புறாவை போடுறாரு. அதை வைத்துக்கொண்டு அவர் மீது கடுமையான தகவல் சொன்ன வர கருத்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க மறுப்பு கொடுத்தாலும் உரிமை உண்டு. ஆனால் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர், அவருடைய குடும்பத்தை அவ்வளவு வச்சு பார்த்தீங்கன்னா மகா மோசம். அதனுடைய அவரை எடுத்து போடப்பட்ட பதிவுகள், அப்புறம் அவர் தான் போட்ட பதிவை வாபஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்ப இங்கேயே தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்கிறது என்றால் வடக்கையெல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ஆகவேதான் பாகிஸ்தானுடைய இந்த சதி வேலைக்கு நாம் இரையாகிவிடக் கூடாது. அவருடைய நோக்கம் இந்தியாவில் மத மோதலை உருவாக்குவது என்றால், நம்முடைய லட்சியம் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை, மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்பது, மேலும் வளர்த்தெடுப்பது. இதைத்தான் நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் ரொம்ப அழுத்தி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். அதை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஜம்முவில் மீண்டும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சற்று முன்பு இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும், ஜம்முவுடைய சம்பா மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்காக அறிவுறுத்தல்களோடு சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ் முருகன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கார்கே. நேற்று இரவு தொடங்கிய இந்த தாக்குதலானது இன்று இரவும் நடத்தப்படும் என இந்தியா சார்பில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த எல்லையோர பகுதிகளில் தங்களுடைய ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கி இருப்பதாக சற்று முன் தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த ஜம்மு ஒட்டிய பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதாவது துப்பாக்கி சூடு என்றால் அந்த எல்லை பகுதியிலிருந்து அந்த பகுதியில் இருந்து பீரங்கி, சிறிய ரக பீரங்கி மற்றும் துப்பாக்கிகள் கொண்ட குண்டுகள் இந்த பக்கம் நமது நாட்டு எல்லைக்குள்ளுக்குள் வந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்தது. துப்பாக்கி சத்தம், அதே போன்று பீரங்கி வெடிக்கும் சத்தம் போன்ற சத்தங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கிய நிலையில தற்பொழுது இந்த ட்ரோன் தாக்குதல் என்பதும் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாயிருக்குது. ஏற்கனவே இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். சுமார் 300 முதல் 400 ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தன. சுமார் 26 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நேற்றைய தினம் திட்டமிட்டப்பட்டது. ஆனால் அது இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் இந்த தாக்குதலானது நடைபெற தொடங்கி இருக்கிறது. அதையும் வெற்றிகரமாக இந்தியா எதிர்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கார்கே, இதனை அதிகாரப்பூர்வமான தேசிய செய்தி முகமை மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக வந்திருக்கிறது. அதுதான் நம்ம இப்போ ஒளிபரப்பி இருக்கோம். தொடர்ந்து இது பற்றிய பார்வைகளை பெற வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நம்ம விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. நான் திரு நிரஞ்சன் இருக்கார் நினைக்கிறேன். திரு நிரஞ்சன், அகைன் நேற்று தொடங்கின திரு ஆர்கே, நேற்று தொடங்கப்பட்ட அதே நேரத்தில் தான் இன்னைக்கும் மீண்டும் தாக்குதல் நடக்கிறது. அதே மெத்தட் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நாம் ஒரு எஸ்கலேஷனுக்கு ஒரு மாடல் போட்டோம்னா இது வந்து ஒரு லேடர் மாடல் என்று விളിக்கலாம். அதாவது முதல் கட்டமாக நாம் வந்து இது டிப்ளமேட்டிக் கண்டம்னேஷன், அது வந்து 22ஆம் தேதிக்கு பிறகு அந்த சமயத்தில் நாம் செய்தோம். முந்தா நேரத்திலிருந்து ஆரம்பித்து, அதாவது நம்மளுடைய தாக்குதல், அவர்களுடைய எதிர் தாக்குதல், அதன் பிறகு இன்று நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இது வந்து ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பேரலாக இன்னொரு விஷயம் கூட நடந்து கொண்டிருக்கிறது, மொபிலைசேஷன். அதாவது ஆர்மி, ரெண்டு சைடில் இருக்கிற ஆர்மியும் வந்து மொபிலைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஏற்கனவே மொபிலைஸ் ஆகிடுது. அதே மாதிரி நேவியும் மொபிலைஸ் ஆகிடுது. இனி அடுத்தது தான் ஒரு கன்வென்ஷனல் வார், இந்த எஸ்கலேஷன் மாடலில் வருது. அடுத்தது இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயமாகத்தான் இருக்குது. ஒவ்வொரு போர்லையும் அதுக்கு முன்னால் இருக்கின்ற அறிகுறிகளாக இருக்கின்ற விஷயங்கள் வைத்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு எஸ்கலேஷன் மாடல் என்பது ஒரு வெல் நோன் அகாடமிஷியனுடைய மாடலாக இருக்கிறது. அதில் இருக்கின்ற கடைசி மாடலில் இருக்கின்ற கடைசி கருத்து என்னவென்றால் அது ஒரு லோக்கல் நியூக்ளியர் வாரில் போய் முடியும் என்று அது வந்து முடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு போகுமா என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நடக்கிற இந்த எஸ்கலேஷன், பாகிஸ்தான் வேண்டுமென்றே மறுபடியும் இந்தியா மேல தாக்குதல் நடத்துது. நேற்று வந்து நாம் ஒரு ரிட்டாலியேட்டரி விஷயமாக தான் நாம் வந்து தாக்குதல் நடத்தணும். ஆனால் அதில் வருகின்ற பிரச்சனை என்னவென்றால், நாம் இஸ்லாமாபாத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தை அடித்திருக்கிறோம். அதனால பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மேல பெரிய ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்துக்கு எதிராகத்தான் இப்போ வந்து செய்கிறார்கள். அதாவது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எப்படியாச்சும் அடிக்க வேண்டும். ஒன்னோ ஜம்முவில் இருக்கின்ற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர். அதான் நேற்றைய தினம் கூட அவர்கள் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கின்ற நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுடைய அந்த பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை அடிக்க பார்த்தாங்க. அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆர்டி வந்து கம்ப்ளீட்டாக நாசமாக்கி விட்டது. அதே மாதிரி முக்கியமான ஒரு இடத்தையும் வந்து இதுவரை பாகிஸ்தானால் தொட முடியவில்லை. இந்த 400 ட்ரோனை நேற்று அனுப்புறதுல கூட சிலது வந்து அங்கங்க விழுந்திருக்கிறது. ஒரு அங்க வீட் ஃபீல்ட்லயும் அங்கங்க விழுந்திருக்கிறதே தவிர அது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை ஒரு 2 வீடுகள் சேதமடைந்தன. ஆனா இதுல வருகின்ற இப்ப இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இன்னைக்கு கூட ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முன்னாள் டிஜிபி வந்து வெய்த் என்கிறவர் முன்னாள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதாவது மறுபடியும் ஒரு ராத்திரி அனைவரும் அச்சத்தில் சூழ்ந்த ஒரு ராத்திரியாக மாறப்போகிறது. இருந்தாலும் வைஷ்ணவ தேவி நம்மளை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அப்ப அதுதான் இங்க இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற அந்த அச்சுறுத்தல் தான் ஒரு பெரும் பிரச்சனையாக அந்த மக்களுக்கு தெரிகிறது. அப்ப மக்களுடைய இடத்தில்
இடையில் பெரிய பீதி பயம் இருக்கிறது. அவர்களை எந்த அளவுக்கு எவாக்குவேட் செய்ய முடியுமா, அங்கிருந்து அவர்களை வேற இடத்துக்கு சென்று வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த எஸ்கலேஷன் மாடல்ல வருகின்ற பிரச்சனை என்னவென்றால், ஒரு வெளிநாட்டிலிருந்து யாரோ இல்லை என்றால் இந்தியாவோ வந்து இதை வந்து டீஎஸ்கலேட் பண்றதுக்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தளவுல நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நாம் நிறைவேற்றிட்டோம். ஆனால் நான் முன்னாடியே சொன்னது போல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த பேக்போனை உடைக்கும் வரை, சிதைக்கும் வரை இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கும். அப்போ அதற்கு என்ன வழி? ஒரு சிங்கிள் ஒரு சஸ்டெயின்டு தாக்குதல் எங்காச்சும் பண்ண முடியுமா? அப்படி பண்ணிவிட்டால் அது வந்து அந்த பாகிஸ்தான் ராணுவத்தின் மேல பெரிய அழுத்தம் வந்து இப்ப இருக்கின்ற அந்த சீஃப் மேல ஏதாச்சும் ஒரு தாக்குதல், இல்லை என்றால் அவர் மேல ஏதாச்சும் ஒரு கொலை முயற்சி நடந்தால் நிச்சயமாக அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஐரனிக்கலி தட் இஸ் த ஒன்லி வே டு பீஸ் என்று நான் காண்கிறேன். இதுதான் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு டிவியில லைவ்ல நான் பேச வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஓகே, அந்த தாக்குதல் தொடங்கி இருக்கிறது, தூங்கா இரவாக இதுவும் இருக்க போகுதான்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து திரு நிரஞ்சன் இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டாக்டர் நிரஞ்சன். ஓகே, நான் திரு சுமந்த் அவர்கள்ட்ட. திரு சுமந்த், இதனுடைய அடுத்த நகர்வு அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? ஏன்னா படைகள் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் சற்று முன்பு சந்திச்ச விஷுவல்ஸை பார்த்துட்டு இருக்கோம். முப்படைகளை சந்திச்சாரு, முன்னாள் ராணுவத்தினரை சந்திக்கிறாரு. இதோடைய மெசேஜ் எப்படி? அந்த மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த சிச்சுவேஷனும் முந்தைய நடந்த இந்தியா பாகிஸ்தான், உதாரணத்துக்கு கார்கில் போன்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது இதில் என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்றால், உலக அளவுகளில் உலக நாடுகள் கிட்டத்தட்ட இதில் இன்ட்ரெஸ்டே காட்டலை. சென்ற முறை கார்கில் நடந்து கொண்டிருந்த போது பில் கிளின்டன், டோனி பிளேர் போன்ற உலக தலைவர்கள் பெருமளவில் அழுத்தம் கொடுத்தார்கள். இந்த போரை நிறுத்துவதற்காக நீங்கள் உடனடியாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சர்வதேச அளவில் வந்து பெரும் அளவில் அழுத்தம் இரு நாடுகள் மீதும், இந்தியா மீதும் இருந்தது, பாகிஸ்தான் மீதும் வந்தது. இப்போ வந்து ஜேடி வான்ஸ், நாங்கள் என்னங்க பண்ண முடியும், அமெரிக்க துணை ஜனாதிபதி, நாங்கள் என்னங்க பண்ண முடியும், ஏதோ அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு நாங்கள் போய் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, ஒரு மீடியேட்டரி ரோலில் சவுதி அரேபியா வந்து ஓரளவுக்கு செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களும் வந்து 2 நாட்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினார்கள். இன்று பாகிஸ்தான் தலைமையை சந்தித்தார்கள். நேற்று இந்தியாவில் இருந்தாங்க. பட் ஒன்றும் அதில் என்ன டெவலப் ஆச்சுங்கிறது தெரியல. இதில் என்ன சிக்கல் என்றால், இது வந்து ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னும் பிரச்சனை. அதாவது இது ஒரே ஒரு அணு ஆயுத போராக இது மாறவில்லை என்றாலும், ஒரு லோ இன்டென்சிட்டி, இந்த மாதிரியே வந்து என்னைக்கு அடிப்பாங்க, என்னைக்கு அடிக்க மாட்டாங்க, என்னைக்கு நம்ம அடிப்போம், இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஒரு பொருளாதார ரீதியாக அது வந்து சரி, பாகிஸ்தான் திவாலான நாடு, அவர்களுக்கு வந்து IMF கொடுக்குற அந்த காசில் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கிற நாடு. ஸோ அதை வச்சு நம்மளை ஈக்குவேட் பண்ண முடியாது. நம்ம எக்கானமிக்கு we have got more to lose. அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, நமக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிறது. ஸோ ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து எப்படி அரசாங்கம் சமாளிக்க போகிறது என்று பார்க்க வேண்டும். ரெண்டாவது, மிக முக்கியமாக இப்பொழுது லீவ் கேன்சல் ஆகிருக்கு, சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைஸ் ஆகிருக்கு, ஹோம் கார்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரொலாங்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு நோக்கி செல்கிறோமோ அப்படிங்கிற கவலை நிச்சயமாக வருகிறது. ஒரு என்னன்னா, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னாக்கா, இன்னும் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு இரு தரப்பிலிருந்தும் ஒன்றும் தாக்குதல்கள் இல்லை என்றால் சரி, இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் பிபிசியினுடைய முன்னாள் கரஸ்பாண்டன்ட் செகந்தர் கிர்மானி இப்போ 10 நிமிஷம் முன்னாடி ட்விட்டரில் போட்டிருக்கிறது வந்து, நான் வந்து இப்போ தான் ராவல்பிண்டியில் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ப்ரெஸ் ப்ரீஃபிங்லேருந்து வெளியே வந்தேன், நிச்சயமாக அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிற தோணியில் தான் பேச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இது வந்து உடனடியாக இன்று நாளை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை. அது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா நம்ம பாயிண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கொண்டு போய் தீவிரவாதிகள் முகாம்களை மட்டும் தாக்கி நம்ம வந்தாச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு பதிலடி வந்து பாகிஸ்தானிலும் வந்ததனால் நாம் திருப்பியும் போய் ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஸோ இதோட முடிச்சிட்டு இருந்தா
நிச்சயமா டென்ஷன்ஸை குறைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஸ்ரீநகர்லயும் ஏர் ரைட் சைரன்ஸ் போயிட்டு இருக்குன்னு செய்தி வந்திருக்கு. ஜம்முல தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது வான்வழியாக. இதெல்லாம் பார்க்கும்போது இது உடனடியாக அடுத்த ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வருமா என்ற சந்தேகம் நிச்சயமாக எழுகிறது. திரு நிரஞ்சன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு நிரஞ்சன், இப்போ அகைன் வந்து அவங்க வந்து ட்ரோனை ஏவுறாங்க, சில ஏவுகணைகள் அப்படின்றதும் முதல் கட்ட தகவலாக பார்க்குறோம். நம்ம என்னென்ன ஆயுதங்களை யூஸ் பண்ணி நம்முடைய பாதுகாப்பு சிஸ்டத்தில் எதை யூஸ் பண்ணி எதுக்கு எது அப்படின்னு வச்சுருக்கோம், இப்போ எதெல்லாம் தாக்கி அழிக்குது? ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆகாஷ் சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன போல S-400, இதை தவிர்த்து நிறைய மற்ற டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்ம பேராக், இது மாதிரி நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம அரண்கள் வந்து வைத்துள்ளோம். இப்போ என்னோட ஒரே ஒரு கூற்று, நான் கூற்றாதான் இதை வைக்கிறேன். ஜெனரலா சண்டை என்பது பாகிஸ்தான் நீடிக்க வேண்டுமென்றால், தொடர வேண்டுமென்றால் அவர்களுக்கு இருக்கும் கையிருப்பு பணம் தேவை. அதே மாதிரி வார் வேஸ்டேஜ் ரிசர்வ் அப்படின்ட்டு எந்த ராணுவம் லாஜிஸ்டிக் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்வாங்க. அதை படித்த யாரிடமும் நீங்கள் போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், லாஜிஸ்டிக் சப்ளை அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா, அதாவது நான் என்கிட்ட ஒரு 50 குண்டு இருக்குங்க, நான் யூஸ் பண்ணிடுறேன், அதை வந்து யூஸ் பண்ண பிற்பாடு அதுக்கு புது குண்டுகள் எனக்கு சப்ளை வேணும் இல்லையா? அந்த சப்ளை எங்கிருந்து வரும்? நான் மேனுஃபேக்சர் பண்ணி ஏற்கனவே வைத்திருந்தால் வரும். அந்த கையிருப்பு இல்லாமல் இருந்தால் நான் வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டும் என்றால் எனக்கு பணம் வேண்டும். அந்த பணமானது அந்நிய செலாவணி மூலம் நான் என் ட்ரெஷரியில என்னோட ரிசர்வ்ல நான் வச்சிருக்கணும். இது பாகிஸ்தானிடம் உள்ளதா என்றால் இல்லை. அதே இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், யுக்ரைன் போரின் போது, யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்களோட எக்ஸஸ் ஆர்ட்லரி ஷெல்ஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் வந்து யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க காசுக்காக. அவங்க கிட்ட ஷெல்ஸ் என்பது கம்மியாக உள்ளது. அதே சமயத்தில் மற்ற உபகரணங்களும் அவர்களிடம் கம்மியாக உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏவியேஷன் ஃபியூயல், ஜெட் ஃபியூயல் அப்படின்வாங்க. அந்த ஜெட் ஃபியூயலும் 2.5 அல்லது 3 நாட்களுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும் பாகிஸ்தானால். அதனால்தான் அது இல்லாம பாகிஸ்தானோட விமானப்படையின் பலமே கூட ரொம்ப பலவீனமாக உள்ளது. சோ இதுக்கு முன்னாடி டாக்டர் சுமந்த் ராமன் சொன்ன போல இது தொடர்வதற்கான ஒரு நீண்ட கால போர், லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டோட டெபினிஷனே வேற, அந்த நேச்சர் ஆஃப் கான்ஃபிளிக்டே வேற. இந்திய கான்ஃபிளிக்ட் ஆனது வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கான்டாக்ட்லெஸ் வார்ன்னு தான் இதை சொல்ல முடியும். இந்த போர் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 10 days வரைக்கும் நீடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. தட் டூ பியூர்லி பேஸ்ட் ஆன் பாகிஸ்தானோட கையிருப்பு ரிசர்வ்ஸ் பொறுத்து தான். அவங்க தான் டைரக்டா F-16 எடுத்துட்டோ அவங்களுடைய பெட்ரோல் ரிசர்வையோ யூஸ் பண்ற மாதிரி இல்லாம இப்ப ட்ரோனை யூஸ் பண்றாங்களே. இப்ப ட்ரோன்ன்றப்போ அவங்களால எளிதா வந்து வாங்கிட முடியும், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களே. யார் சப்ளை பண்ணுவா? யார் சப்ளை பண்ணுவா? அத சொல்லுங்க, யார் சப்ளை பண்ணுவா? இப்ப டர்க்கி அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதா, இல்ல சைனா அவர்களுக்கு சப்ளை பண்ணும் சூழ்நிலை உள்ளதா? சைனா சப்ளை பண்ண ட்ரோன்களை நாம் தகர்த்து கொண்டிருக்கிறோம். டர்க்கி சப்ளை பண்ண ட்ரோன்களை நாம் தகர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ட்ரோன்கள் வேலைக்காகாது, அதன் தன்மை வந்து மிக குறைவு அப்படின்னு உலக நாடுகளுக்கு அது தெரிந்தால் அந்த நாடுகளுக்கும் அது ஒரு அவமானம் இல்லையா? ஓகே, சைனாவோட HQ-9 ஆன்டி பாலாஸ்டிக். ஓகே, சாரி டு இன்டரப்ட். இந்த நேரத்துல இன்னொரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, பார்க்கலாம்.
காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஜம்முவில் தங்கியிருக்கக்கூடிய இடத்தின் அருகே பயங்கர வெடி சத்தம் கேட்பதாக அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், உமர் எங்கே தங்கியிருக்கிறார்? அவருடைய ட்விட்டர் செய்தி என்ன? விவரங்கள். நேற்றை போலவே இன்றைக்கும் ஜம்முவின் பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கி இருக்கிறது. நகரின் பல்வேறு இடங்களிலும் சைரன் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இன்றைக்கு ஜம்மு சென்றிருக்கிறார். தற்போது சற்று முன்னதாக அவர் ஒரு பதிவு ஒன்றை விடுத்திருக்கிறார். அதாவது தான் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெகு தொலைவில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக அது கனரக பீரங்கி சத்தமாக இருக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே என்னமா மீண்டும் நேற்றைய போல அது ட்ரோன் தாக்குதல் நடைபெறுகிறதா அல்லது வேறு ஏதேனும் ஏவுகணை தாக்குதல் நடைபெறுகிறதா என்று தெரியவில்லை. இருப்பினும் வெடிச்சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். ஜம்மு மக்களுக்கு அவர் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருக்கிறார். குறிப்பாக பொதுமக்கள் சாலைகளில் இல்லாமல் தங்களுடைய வீட்டிற்கு உள்ளே செல்லும்படியும் அல்லது பொதுமக்கள் தாங்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே பத்திரமான இடங்களில் தஞ்சம் அடையும்படியும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம், உறுதி செய்யப்படாத கதைகளையோ மற்றவற்றையோ எதுவும் பகிர வேண்டாம், இந்த சூழ்நிலையை நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து கடந்து செல்வோம் என்கிற ஒரு வேண்டுகோளையும் அவர் ஜம்மு மக்களுக்கு விடுத்திருக்கிறார். எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் பாகிஸ்தான் நேற்றைக்கு போன்று ட்ரோன் தாக்குதலையோ அல்லது ஏவுகணை தாக்குதலையோ அரங்கேற்றி இருக்கிறதா அல்லது இது வேறு ஏதேனும் சத்தமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு பகுதியில் தொடர்ந்து வெடிகுண்டு சத்தம் கேட்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது பற்றிய விவரங்களையும் அடுத்து நடக்கக்கூடியனா பல மாநிலங்களில் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருப்பதாக, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக இருளிலிருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. ஜம்முவில் 3 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்து முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பதான்கோட்லையும் ஜம்முவிலையும் சம்பா பகுதியிலையும் இந்த தாக்குதல்களை அரங்கேற்ற முயற்சி செய்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து விருதுகளுடைய பார்வைகளை நம்ம பெற இருக்கிறோம். திரு ஆர்கே, இன்றைய இரவும் தூங்காத ஒரு இரவாக இருக்க போகிறதா? எல்லை மாநிலங்களுடைய நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக கார்கே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏனென்றால் நான் ஒரு 3 நாளாக இந்த விவாதங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கத்தல், இந்த ஷவுட்டிங் மேட்ச் இல்லாத ஒரு விஷயம் நான் இன்றைக்கு மட்டும்தான் காண்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒன்று. ரெண்டாவதாக, நாம் அதை தாண்டி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ நாம் அடுத்த கட்டமாக நான் சொன்ன இந்த எஸ்கலேஷன் லேட்டரில் அடுத்ததாக ஒரு கன்வென்ஷனல் வாருக்கான சான்ஸ் இருக்கிறது. இதுக்கு டு வி ஹேவ் த ஸ்டமக் ஃபார் இட் என்ற கேள்வி தான் நான் உன்னைக்கு விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் இதை மிக மிக தெளிவோடு நாம் அணுக வேண்டும். என்னை பொறுத்தவரை போர் என்பது கார்கில் போரை அங்கே அருகிலிருந்து கண்டவன் நான். அது எந்த அளவுக்கு எத்தனை மக்களுக்கு அது எத்தனை குடும்பங்களுக்கு அது சேதம் விளைவித்துன்றது பார்த்தது தான். அன்றாடம் சியாச்சினில் இருந்தும் அதே மாதிரி சிக்கனுக்கு பல பகுதிகளிலிருந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இறந்து அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கார்கில் போரில் ஏறத்தாழ 1500 பேர் மறைந்தார்கள். 2001, 2002 ஆபரேஷன் பிராஸ் ட்ராக்ஸில் ஏறத்தாழ அதே நம்பர் மாய்ந்தார்கள். அப்போ அதற்கான டு வி ஹேவ் த ஸ்டமக் ஃபார் இட் என்ற கேள்வி நிச்சயமாக நம் முன்னால் இருக்கிறது. ஸோ இனி அடுத்ததாக நம்ம எஸ்கலேட் பண்ண வேணுமா வேண்டாதா, இதுதான் நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அந்த முதுகெலும்பை உடைக்கவில்லை என்றால் டெரரிசம் நிற்காது. இது ஒரு விஷயமா இருக்கிறது. இதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணுமா? ஒரு உளவுத்துறை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய RNW மாதிரி ஆர்கனைசேஷனை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அப்ரோச் வேணுமா? அதே மாதிரி இஸ்ரேலானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற எந்த ஒரு நாடாலும் சரி, அவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டெப் வேணுமா? இல்லை ஒரு கன்வென்ஷனல் வார் வேணுமா? இது நம்ம முன்னால் இருக்கின்ற பிரதமர் முன்னால் இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கிறது. இதற்கு நாம் விடை காண வேண்டும். இன்று நாளை இல்லை என்றால் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் கார்கே இருக்கிறது. இந்த வாரத்தில் நாம் விடை காண வேண்டும். இதற்கு விடை கண்டால் மட்டும்தான் நாம் அடுத்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இது முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். மிக சீரியஸாக இந்த டிஸ்கஷன் நடத்துவது. நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. நான் சுமன் ஸ்ரீராமன், இந்த நகர்வுகள் அப்படின்றது ஏன்னா நேற்று இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்பெல்லாம் அமெரிக்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல் சிந்தூரினுடைய ஆப்ரேஷனையும் நம்ம பார்த்தோம். இப்போ மீண்டும் தாக்குதல் நடத்துகிறப்ப எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவங்க அமெரிக்காவை நம்புறதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதாவது இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோமா, இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அதாவது பாகிஸ்தானில் உள்ளே ஊடுருவி நாம் தாக்குதல்கள் நடத்த முடியும் என்பதை நாம் நிரூபித்து விட்டது. அதாவது அடுத்த வாட்டி உங்களுக்கு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போது பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிற சிக்னல் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இத்தோட டீஎஸ்கலேஷன் வந்து செய்ய வேண்டுமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டும். அது வந்து ஏன்னா ஒரு போருங்கிறது எப்போவுமே ஒரு கடைசி லாஸ்ட் ரிசார்ட், வேறு வழியே இல்லாத போது தான் ஒரு போரில் எந்த அணியும் வெல்வதில்லை. தோல்வி அடைகிறவங்க தோல்வி அடைகிறாங்க, ஜெயிக்கிறவங்களும் ஒரு விதத்தில் தோல்வி தான் அடைகிறாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான இழப்புகள் இருக்க போகிறது. ஸோ அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஸ்டேஜில் ஒரு டீஎஸ்கலேஷனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு பொறுப்புள்ள நாடாக இல்லை. இப்போ ஒரு பொறுப்புள்ள ஒரு நாடாக நாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் நம்ம எப்படி டீல் பண்ணோங்கிறது வேற. ஆனால் அவர்களுக்கு சுத்தமாக திவாலான ஒரு நாடு, ரெண்டாவது அவர்கள் இராணுவத்தால் நடத்தப்படும் ஒரு நாடு, மூன்றாவது அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாடு, ஒரு இரஸ்பான்சிபிள் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட். ஸோ அவர்கள் என்ன செய்வார்கள், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்கங்கிறத நம்மளால் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இந்த டீஎஸ்கலேஷனுக்கு நோக்கி நாம் செல்கிறோம் அப்படிங்கிறது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். இல்லை, இது அரசாங்கம் முடிவெடுக்கணுமா இல்லை வேற நாடுகளுடைய, ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாலாம் உள்ள வரணும், மத்தியஸ்துக்கு வரணும் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் சொல்லுது. யாராவது ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, யாரு வந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அது இன்னும் அது எக்ஸாஸ்ட் ஆகலை, ஏதோ 2 நாள் 3 நாள் தான் ஆயிருக்கு. அதனால வந்து அந்த மத்தியஸ்தம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த டிசிஷன் ஆன் வென் டு டீஎஸ்கலேட், எந்த ஸ்டேஜ் மேலே எஸ்கலேஷன் நாம் எடுத்து செல்ல மாட்டோம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இரு அணிகள், நேற்று ஒரு செய்தி வந்தது, இரு அணிகளுடைய இன்ஃபார்மலாக என்எஸ்ஏக்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அது அஃப்கோர்ஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் அதை வந்து நான் அதிகாரப்பூர்வமான நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஆனாலும் இத்தகைய பேச்சுக்கள் இருக்கும்போது டிஜிஎம்ஓ லெவலில் ஏதாவது பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இது நாம் கண்முன் தெரிவது ஒரு பகுதி, கண்ணுக்கு பின் நடப்பது தான் வந்து இது எந்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறத அதுதான் முடிவெடுக்குமே தவிர நம்ம டிவியில் பார்க்குறத வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. இப்பொழுதைக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. நன்றி டாக்டர் சுமந்த். தொடர்ந்து திரு ஆசீர்வாதமாச்சாரி, நேற்றைய விட இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு பலத்தில் அதிகரிச்சிருக்கோம்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நேற்று நம்ம பார்த்தோம் ஆயிரக்கணக்கான 400க்கும் மேற்பட்ட அவங்களுடைய ட்ரோன் வந்தது, நம்ம பதிலடி ஆயிரக்கணக்கில் நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு தயார் இருக்கோம்? இன்றைய இரவும் இப்படிதான் இருக்க போதும். அதாவது வந்து நேற்றும் வந்து அவங்க வந்து ஜம்முவை வந்து குறி வச்சு தான் தாக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து ஜம்முவை குறி வைக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல ஈவன் அருணன் சார் கூட சொல்லும் போது அந்த வழிபாட்டு தலங்களை வந்து அவங்க குறி வச்சு தாக்குறது அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரியும் அதை பத்தி பேசினாரு. அருணன் சார் அதை வந்து குறிக்கோள் காட்டி பேசினாப்ல. ஆக்சுவலி ஜம்முல பாத்தீங்கன்னா ஜம்முக்கு பக்கத்துல வைஷ்ணோ தேவி கோயில் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இந்து தேவாலயம் அங்க இருக்கிறது. மலை மேல் உள்ளது, 5000 அடி உயரத்தில் உள்ளது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஜம்முல வந்து அதை நம்ம தகர்த்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து வேற மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குதோ அப்படின்றது வந்து காட்டுது. இரண்டாவது வந்து இது நம்ம டாக்டர் சுமந்த் சொல்லும்போது கூட இது லோ இன்டென்சிட்டி அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து டீஎஸ்கலேட் பண்றதா அவங்க டீஎஸ்கலேட் பண்றதான்றது அவங்க கையில உள்ளது, நம்ம பண்ணல. நம்மளுடைய நாட்டுக்குள்ளார வந்து பயங்கரவாதிகள் நம்மளுடைய 26 பேரை வந்து கொன்னுட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அதை நம்ம செஞ்சுட்டோம்.
இப்போ அவங்க வந்து அதை எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்து பின்வாங்கி போகணும். நம்ம பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வார்ஃபேரை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளது. ஈவன் வந்து ஏவுகணைகளே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லாங் ரேஞ்ச் வந்து ஏவுகணைகள் வந்து 5000 கிலோமீட்டர் தூரத்துல வந்து தாக்குறதுக்கு கூடிய ஏவுகணைகள் நம்மள்ட்ட இருக்குது. அவங்கள்ட்ட வந்து அதிகபட்சமா வந்து 2200 கிலோமீட்டர் வந்து ஷாஹின் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் 2 நாடுகள்கிட்டயுமே வந்து அணு ஆயுதம் இருக்குது. சோ அதனால வந்து 2 பேருமே யோசிச்சுதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள். இப்போ பொருளாதாரத்தை பத்தி நம்ம பேசணும். இப்போ இன்னைக்கு நம்ம இப்ப ரைட் நவ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது IMF வந்து அவங்களுடைய போர்டு மீட்டிங்கை வந்து ஆரம்பிக்க இருக்கிறார்கள். போர்டு மீட்டிங்ல வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்காக எங்களுடைய உதவி, உங்களுடைய பொருளாதார உதவி IMF இருந்து கடன் கேட்கிறாங்க. அது வந்து நாம் வன்மையாக நம்மள்கிட்ட உள்ள முழு சக்தியை கொண்டு வந்து இந்தியா வந்து அதை வந்து எதிர்க்க இருக்கிறது. அதற்கு வந்து மற்ற நாடுகளையும் இன்னைக்கு வந்து நார்வேவுடைய வெளிவிவகாரத்துறை அவங்களுடைய செயலாளர் வந்து பேசினாரு. அதே மாதிரி வந்து யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து நம்மளோட பேசினாரு. அப்புறமேட்டு வந்து நேத்து வந்து அவங்க அமெரிக்கா, மற்ற நாடுகள் அதாவது வந்து IMF ஓட உறுப்பு நாடுகள் எல்லாரு கூடயுமே நம்ம வந்து தொடர்பு கொண்டு இந்த லோன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லோனை நீங்க கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு பணம் வந்து வளர்ச்சி திட்டத்துக்காக பயன்படுத்த போறது இல்லை. அதை வச்சு அவங்க வந்து பணம் வந்து பயன்படுத்தி அவங்க வந்து அதை வந்து பாதுகாப்பு தளவாடங்களை வாங்கி அதை வந்து நம்மளை நோக்கி தான் பிரயோகிக்க இருக்கிறார்கள் ஒழிய அவங்களுக்கு வளர்ச்சிக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து பொருளாதார ரீதியில IMF மூலமாக நாம் வந்து அங்க அவங்களுக்கு ஒரு தடையை வந்து நம்ம கொண்டு வரோம். அடுத்ததாக வந்து இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணது வந்து பயங்கரவாதிகள் இருந்த இடத்தை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். இப்போ வந்து பவல்பூர்ல கூட பாத்தீங்கன்னா மௌலானா மசூத் அசார் அப்படின்ற அந்த JM அவன் சீஃப் அவன் இருந்த இடம். அதே மாதிரி வந்து அவனுடைய கூட்டாளி அகமது உமர் சயீது ஷேக் அவன் வந்து ஒரு அப்பாவி ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து டேவிட் அப்படின்னு பேரு, டேனியல் பியர்ல் அப்படின்னு பேரு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அவரை வந்து கூட்டி கொண்டு போய் அவரை ஏமாத்தி கூட்டு கொண்டு போய் அவரை கொலை பண்ணவன். அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து நாம தக்க பதிலடி கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோமே ஒழிய நம்ம வந்து சிவிலியன்களையோ அவங்களுடைய மசூதியிலையோ எந்த இடத்துலயுமே நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணல. அவங்களுக்கு வந்து பத்திரமா இருக்கணும்ன்றது நம்மளுடைய எண்ணம். ஆனா அவன் ஒரு ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட், அவனுக்கு மூளை குழம்பி போச்சு. அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாவது வந்து தன்னுடைய அந்த ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு எது பண்றதுன்னு தெரியாம ஏதோ முட்டாள்தனங்கள்மான பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள இரவும் வந்து ஒரு லாங் நைட்டா தான் இருக்கும் போல தோணுது. ஏன்னா நேத்து 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கும் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது. ஓகே سوفر يا الله سوفر مش الفود ده كده وايو 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 اوه واضح سوفر يا الله سوفر பாகிஸ்தான் புதிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் பதில் தாக்குதல் நடந்து வருகிறது. இது பற்றிய நிறைய பார்வைகளை இன்னும் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் டாக்டர் நிரஞ்சன்ட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் திரு அருணன் அவர்கள்ட்ட. திரு அருணன், IMFல பாகிஸ்தானை முடக்கக்கூடிய முயற்சி பலன் கொடுக்குமா? ஏற்கனவே அவங்களுக்கு சில தவணைகள் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இல்லை, அது எல்லா வகையான முயற்சிகளையும் செய்ய வேண்டியது தான். காரணம் மிக அடிப்படையான விஷயம், அவங்க வந்து பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பகல்காமில் வந்து செஞ்ச அந்த படுபாதகத்தை சென்ற அந்த பயங்கரவாதிகள் இன்றும் நமக்கு அடையாளம் காட்டப்படலை. அப்படி என்றால் அவங்களை பிடித்து தருகிற பொறுப்பு, இனிமேல் எந்த விதமான பயங்கரவாத முகாம்களும் அங்கே இருக்காது என்கிற உத்தரவாதத்தை தர வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த விஷயம் முடிவடைகிற வரை நீங்க எல்லா வகையான முறையிலும் அவர்களுக்கு நம்முடைய எதிர்ப்பை காண்பிச்சு தான் ஆகணும். அதுவே ஒன்றும் தப்பு இல்லை. என்னுடைய கவலை ஏற்கனவே எங்களுடைய கட்சியும் சொல்லிச்சு,
எல்லைப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்களை நம்முடைய அரசு காப்பாற்றியாக வேண்டும். இப்போ பாருங்க, நேற்று இரவு நான் பார்த்தேன், ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்பவும் பாருங்க மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க, குறிப்பாக ஜம்மு, அப்புறம் ஏற்கனவே அங்கே பஞ்சாப்ல ஒரு பகுதி, ராஜஸ்தான்ல கொஞ்சம், ஜம்மு தான் ரொம்ப குறி வைக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் எவ்வளவு ஒரு பதட்டத்திலையும் ஒரு வேதனையிலையும் ஒரு பரபரப்புலையும் இருப்பாங்க. நல்ல வேளைக்கு இந்த அருமையான முறையில் நம்ம அதை பூராமே முறியடிச்சிருக்கோம், வான்வெளி பாதுகாப்பு அந்த கேடயத்தை வைத்து. அது நல்ல விஷயம். ஆகவே நம்முடைய மக்களை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் நம்முடைய அரசுக்கு இருக்கு. எதை செய்தால் பாதுகாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அதெல்லாம் ரொம்ப சரி. ஆனா அதே நேரத்தில் இங்க ஆச்சாரியார் கூட சொன்னாரு, சுமன் சி ராமன் கூட சொன்னார்னு நினைக்கிறேன், நம்முடைய நோக்கம் நீங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறீங்க, அப்படி ஆதரிச்சால் நாங்க உங்களுக்கு பதிலடி தருவோம், தந்திருக்கோம். இப்ப அடுத்த கட்டம் என்ன? அந்த பதிலடியோட விஷயம் நிக்கல, அவங்க திரும்ப நம்மள தாக்குறாங்க. பேக் போன அடிக்கணும் அப்படிங்கிறது, ஆர்மியுடைய சப்போர்ட்டை கட் பண்ணனும்ன்றது. இல்ல இன்னொரு ஆச்சாரியா சொன்ன இன்னொரு அம்சத்துக்கு வரேன். அது என்னன்னா, இப்ப சுமன் ஸ்ரீராமன் சொன்னார்ல, ஐயா டிஎஸ்கலேட் பண்ணணுமியா, இதை மேலும் மோசமாக கூடாதியா, ஒரு கட்டத்துல நிப்பாட்ட பார்க்கணுமியான்னா அது இந்தியா பக்கம் மட்டுமல்ல பாகிஸ்தான் பக்கமும் இருக்கு என்று சொன்னார்ல, அது சரியானதுங்கிறேன். எங்க ஒரு 2 நாடுகளிடையே மோதல் வந்துருச்சுன்னா அதை நிப்பாட்டணும்னா 2 தரப்புக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஆகவே அந்த வகையில பாகிஸ்தானுக்கு அழுத்தம். அதனாலதான் எங்க கட்சி என்ன சொல்றதுன்னா, இங்கே சர்வதேச அழுத்தம், டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் எனப்படுகிற ராஜ்ய நடவடிக்கைகள் அதிகரிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ நியாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல முறையில பேச்சுவார்த்தை நடத்தி விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு நட்பு நாடுகள், 2 பேருக்குமான நட்பு நாடுகள், அதனுடைய உதவி கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யணும். ஏன்னா சுமன் ஸ்ரீராமன் சொன்ன அந்த கவலையோடு நான் பகிர்றேன். அந்த கவலைய ஒரு நீண்ட நெடிய ஒரு போர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய பாதகத்தை தரும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்தியாவுக்கும் சிக்கலை தரும்ல. ஏன்னா இந்த பக்கமும் ஓரளவாவது பாதிப்பு என்பது வேறு வரும்ல. நான் எல்லையோர மக்களை பத்தி சொன்னேன், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு இன்னைக்கு செய்தி என்ன பாருங்க. இல்ல வதந்திய பாருங்க, நான் காங்கிரீட்டா பேசுறேன். வதந்தி எப்படி கிளப்பி விட்டுட்டாங்க, இனிமே பைக்குக்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்காது, காருக்கு பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, வதந்தி, பயங்கரமான வதந்தி. அவ்வளவு பேர் மக்கள் புறம் அவ்வளவு பேர் அங்க போய் பெட்ரோல் பங்க்ல வரிசையில நிக்கிறாங்க. பெட்ரோல் அப்புறமேல இந்தியன் ஆயில் மறுப்பறிக்கை இப்ப தேவை. அதே போல ஏடிஎம் இயந்திரம் இயங்காதுன்னு ஒரு வதந்தி, ஸ்டேட் பேங்க் மறுத்திருக்கு. அரிசி பருப்பு கிடைக்காது, கோதுமை கிடைக்காதுன்னு இன்னொரு வதந்திங்க. ஒன்றிய அமைச்சரே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சரியான முறையில. போதிய அளவுக்கு நம்ம கையில் அரிசி கோதுமை இருக்கு, பயப்படாதீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாகவும் சுமூக வாழ்வு கெட்டு போகும் என்கிற ஒரு பதட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய யுத்தம் என்றால் வரும். ஆகவேதான் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் என்றால், அவன் தாக்கும் போது பதிலடி நாம் தந்தே ஆக வேண்டும். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் ஏதேனும் ஒரு கட்டத்துல இத முடிவுக்கு கொண்டு வரல. நேத்து ராத்திரியோட அது முடிஞ்சிருக்கும். இன்னைக்கும் தாக்குறப்ப என்ன பண்ண முடியும் பேராசிரியர்? அதான் கவலை. நான் அதான் சொல்ல வரேன், அவங்க தாக்கும் போது நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அதே நேரத்துல இங்க சொன்னாங்க பாருங்க, ஏதேனும் ஒரு வகையில ஒரு பேச்சுவார்த்தை, அதனுடைய நோக்கம் இவ்வளவுதான். எங்களுக்கு வேண்டியது இனிமேல் இந்திய மண்ணில் பயங்கரவாதிகள் வரக்கூடாது, பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடாது. அதற்கு ஆதரவு தருகிற வேலையை, அதற்கு ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற வேலையை பாகிஸ்தான் செய்யக்கூடாது. இதை நம்ம உறுதிப்படுத்தி ஆகணும். இதை உறுதிப்படுத்தும் பொழுது நமக்கு பிரச்சனை. ஆனால் 2 பக்கம் அவங்களும் பின்வாங்கினா தான் அது முடியும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நாம் தரப்புல நாம அதற்கும் தயாராக இருக்கணும். காரணம், நீண்ட நெடிய யுத்தம். ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன், தத்துவஞானி பெர்ட்ராண்ட் சொல்லுவாரு, நமக்கு பொதுவா யுத்தம் அவர் சொல்லுவாரு, யுத்தம் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பக்கத்துல நடக்காத வரை. நம்ம பக்கத்துல நடக்கும்போது, இப்ப உமர் அப்துல்லாவுடைய அந்த பதிவை பார்த்தோம்ல, ஜம்முல தங்கி இருக்கேன், பக்கத்துல சத்தம் கேக்குது, பயங்கரமான வெடிகுண்டு சத்தம், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப அதே போல நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சு பார்க்க வேண்டி இருக்கு. நாம இதுல இறங்க வேண்டி இருக்கு.
விரும்பல. ஆனா ஏதேனும் ஒரு கட்டத்துல ஒரு நியாயமான தீர்வின் அடிப்படையில் இதை முடிவுக்கு கொண்டு வர முயலும். ஓகே ப்ரொஃபசர், தொடர்ந்து இன்னொரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, தாக்குதல் பற்றி பார்க்கலாம். மூன்று இடங்கள் அப்படின்னு வந்த தகவல்ல 7 இடங்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. குறிப்பாக ஜெய்ப்பூர் விமான நிலையத்தின் அருகே தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில உறுதிப்படுத்தப்பட்ட காட்சிகளுக்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் 7 இடங்களில் தாக்குதல், பாகிஸ்தானில் சில சோதனைகளும் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வருகிறது. டாக்டர் நிரஞ்சன், எஸ் சார் ப்ளீஸ். ஜெய்சால்மரை அடுத்து ஜெய்ப்பூருக்கான குறி என்னன்னு தெரியுது? ஜெய்ப்பூர்ல இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல சார். ஜெய்ப்பூர் இருக்கிறது மத்திய பகுதியில, ஜெய்ப்பூரா ஜோத்பூரான்ட்டு நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜெய்சால்மர் அடிக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஏன்னா ஜெய்சால்மர் என்பது ஒரு பாலைவனம் அமைந்த பகுதி. 1971 லோங்கேவாலா போர் நடந்த போதும் ஜெய்சால்மரை தான் அவர்கள் குறிவைத்து தாக்கினார்கள். அங்கேதான் மிகப்பெரிய டேங்க் பேட்டிலும் நடந்தது. அதுக்கப்புறம் ஜெய்சால்மர் ஏர்பேஸில் இருந்து நம்மளோட சபேர் ஏர்பிளைன்ஸ் போயிட்டு அங்க மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் தகர்த்தடித்தார்கள் அவர்கள் தாக்குதலை. சோ அதை நம்ம மறக்க கூடாது. சோ அதே மாதிரி பெரோஸ்பூர், குர்தாஸ்பூர், பஞ்சாபில் அவர்கள் தாக்கக்கூடிய இடங்கள். அதை விட்டால் ஜம்முவில் ஷேகர்கர் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல வளையும். அந்த இடத்துல பாகிஸ்தான் எப்பயுமே ஒரு சண்டையை தொடங்குறோம்னா அந்த இடத்துல என்ன தொடங்கும்? ஏன்னா அவங்களுக்கு அங்க அட்வான்டேஜ் இருக்கு, பூகோள ரீதியில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு அடிப்படையா சொல்லிக்க விரும்புறது எஸ்கலேஷன் லேடர் 1000 பேர் 1000 பேசுறாங்க. எஸ்கலேஷன் லேடர்னா என்ன? இந்தியா என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ளது, அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? That is a graduated response that India is giving. முதலில் தீவிரவாத அமைப்புகளை தாக்கினார்கள். அடுத்த கட்டம் அவர்கள் ராணுவம் நமது கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ், அதாவது மக்கள் வசிக்கும் இடங்களை தாக்கும் போது அவர்கள் நகரங்களை தாக்குகிறார்கள். கிட்டத்தட்ட இது நகரங்களுக்கும் நடக்கும் போராக ஒரு வடிவெடுத்துள்ளது. நமது முக்கியமான நகரங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அமிர்த்சர் ஆகட்டும், இல்லை ஜம்மு ஆகட்டும், இது மாதிரி சண்டிகர் ஆகட்டும், இது மாதிரி நகரங்களை அவருக்கு தாக்க நேரிட்டால் நாம் திரும்ப அவர்கள் நகரங்களான பெஷாவர், கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் இதை தாக்க நாம் நேரிடும். சோ நகரங்களுக்கும் இது நடக்கும் தாக்குதலாக மாற வாய்ப்புகள் உள்ளன. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இந்தியா எல்லையை தாண்டினால்தான் அது அடுத்த கட்டத்தை நகரும். இந்தியா எல்லையை தாண்டினால் அந்த போரின் பாரம், அந்த போரை தொடங்கிய பாரம் நம் மீது விட வேண்டும் என்பது பாகிஸ்தானின் கூற்று. ஆனால் நாம் அந்த நிலையை இன்னும் எட்டவில்லை. லாகூர் ஒப்பந்தத்தை தான் ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எல்ஓசி இருக்கானே ஒரு கேள்விக்குறி தானே சார்? பாகிஸ்தான் லாகூர் ஒப்பந்தம் கிடையாது. சிம்லா அக்ரிமெண்ட் ரத்து பண்ண லாகூர் ஒப்பந்தம் இல்ல, சிம்லா ஒப்பந்தம். சிம்லா ஒப்பந்தத்தின் படிதான் இந்த எல்ஓசி என்ற ஒரு லைன் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த லைனே இன்னைக்கு இல்ல, எல்ஓசியே இல்ல. ஏன்னா எல்ஓசி உருவானதே சிம்லா அக்ரிமெண்டால் தான். அப்ப நம்மளால படைகளை மூவ் பண்ண முடியுமா சார்? இந்தியா தேவை என்றால் படைகளை மூவ் பண்ணுவோமோ மூவ் பண்ண மாட்டோமான்ட்டு கரெக்டாக நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ராணுவ அளவில் உயர்மட்ட அளவில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆனால் ஆயுத்த நிலையில் படைகள் உள்ளன, அது எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு தாக்குதல் நடந்தாலும் அந்த தாக்குதலானது ஒரு லிமிடெட் அஃபென்சிவாக தான் இருக்கும். குறைந்த காலம், அதாவது 36 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம், 4 நாட்களுக்குள்ளாகத்தான் அந்த மொத்த தாக்குதலுமே இந்தியா பாகிஸ்தானுக்குள் நடத்த ஏற்பாடுகள் செய்யும். ஏனென்றால்
நாம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை பாகிஸ்தானில் நம் கையில் பிடிப்பதற்கு நாம் ராணுவத்தை உள்ளே அனுப்புவோம். அது பெரிய ராணுவமாக இருக்காது, குழுக்களாக இருக்கும், கிராக் யூனிட்ஸாக, அதாவது கமாண்டர் யூனிட்டுகள் பிளஸ் அதுக்குள்ளேயே இருக்க ஆர்டிலரி யூனிட்ஸ், இது இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த ஃபார்மேஷன்களாக இருக்கும். நம்மிடம் உள்ள ரிசர்வ்ஸ், அதாவது நமக்குள்ள தேவையான உபகரணங்கள், தேவையான ஆயுதங்கள் எல்லாமே பாகிஸ்தானை விட அதிகமாக உள்ளது. நீங்கள் மறந்து போக கூடாது, பாகிஸ்தானில் 10 கோர் கமாண்டுகள் உள்ளன. 10 கோர் கமாண்டுகளில் 4 கோர் கமாண்டுகள் செயலிழந்த நிலையில் உள்ளன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கொட்டா கோர் கமாண்ட் கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தான் பிரச்சனையில் மூழ்கியுள்ளது. அவர்கள் மீள முடியாத சூழ்நிலையில் உள்ளார்கள். பெஷாவர் பேஸ் கோர் கமாண்ட் அங்கே இருக்கும் மிகப்பெரிய தலைவலியான தாலிபானும் தெஹ்ரிகே தாலிபானையும் சந்தித்துக் கொண்டுள்ளது. சிந்தில் உள்ள கோர் கமாண்டும் சிந்தில் ஒரு பிரச்சனை வெடித்துள்ளது. அவர்கள் நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு இனமும் தனித்தனியாக சில முன்னேற்பாடுகளை எடுத்து வைக்கின்றனர் அந்த நாட்டை விட்டு பிரிந்து செல்வதற்கு. வெஸ்ட் பஞ்சாப் எனும் ஒரு மாநிலத்துக்கும், பாகிஸ்தான் அல்ல, வெஸ்ட் பஞ்சாப் என்ற ஒரு மாநிலத்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்குமான ஒரு போராகத்தான் இது இருக்குமே தவிர்த்து, பாகிஸ்தான் அப்படி அடுத்த கட்டத்துக்கு நவர நேரிட்டால் பாகிஸ்தான் பிளவுபடுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் உண்டு. இது இன்னொரு விஷயம் நீங்க மறந்துடக்கூடாது. பாகிஸ்தான் இன்று IMF-இடம் 24வது முறை செல்கின்றது லோனுக்காக. அந்த லோன் ஆனது தரப்படுமா என்பதே பெரிய கேள்வி. அவர்களுக்கு அந்த கடன் தரவில்லை என்றால் அவர்களிடம் இருக்கும் கையிருப்பு வெறும் $10.2 பில்லியன். அதிலும் $2.5 பில்லியன் இந்த மாதம் கட்ட வேண்டிய தவணை உள்ளது. சோ அதை கட்டினால் அவர்களிடம் எந்த பணம் இருக்கும்? எண்ணெய் வாங்க கூட பணம் இருக்காது, அவர்களுக்கு எண்ணெய் யாரும் கொடுப்பதற்கும் இல்லை. சோ இதெல்லாம் நீங்கள் வைத்து பாருங்கள். See, there is something called as logistics. ஒரு ராணுவம் ஒரு இடத்துக்கு ஒரு சண்டை புரிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை உணவு, அதாவது எரிபொருள், ஆயுதங்கள். இது மூணும் பாகிஸ்தானுக்கு தேவையான அளவு உள்ளனவா? அவர்கள் படைபலம் தேவையான அளவு உள்ளதா? அவர்களின் படைபலத்தின் தைரியம், அதாவது அவர்களின் தன்னம்பிக்கை ஓங்கி உள்ளதா, இல்லை அது சீரழிந்து உள்ளதா? இதையெல்லாம் நாம் கவனித்து அதன் பிறகுதான் நாம் என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று நாம் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஒவ்வொரு நாளும் நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இது மாதிரி நாளை கூட தொடரலாம். அதனால் அது அடுத்த கட்டத்துக்கு போய்விடும். எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எப்படியாவது எப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நேற்று இரவு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்று. அதே நாம் USA-உடன் ஒரு டாரிஃப் அக்ரிமெண்ட் கையெழுத்திட போகிறோம். அதே சமயம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிரிட்டனிடம் கையெழுத்திடுள்ளோம். இன்று ஜெய்சங்கர் அவர்கள், நமது வெளியுறவுத்துறை அமைச்சர், ரஷ்யாவில் உள்ளார். சைனா இன்று உலகம் இந்த சண்டை என்பது அவர்களுக்கு சிறிய சண்டை. அவர்கள் பெரிய சண்டையாக பார்ப்பது வணிக சண்டை. US-க்கும் மற்ற நாடுகளுக்கும் நடக்கும் வணிக சண்டை. அந்த வணிக சண்டையில் இந்தியாவின் பங்கு என்ன, இந்தியாவின் தேவை என்ன, இது ரெண்டுத்தையும் நீங்க கருத்தில் வைத்து பார்த்தால் யாருமே இந்தியாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So you have to understand 3 things. ஒன்னு நமது போர் பலம், இரண்டாவது பாகிஸ்தானின் போர் பலம், 3 நமது போர் யுக்தி, பாகிஸ்தானின் போர் யுக்தி, கடைசியாக பாகிஸ்தானின் பொருளாதாரம், நமது பொருளாதாரம். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் இந்த சண்டையை தொடர்வதற்கோ இல்லை இதை அடுத்த கட்டம் நியூக்ளியர் வாராக மாற்றுவதற்கோ சாத்தியக்கூறு இல்லை. அப்படி மாற்றினால் பாகிஸ்தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட் 5 கிலோடன் கீழ் இருக்கும் குண்டுகளை உபயோகித்தால், அவர்கள் மண்ணிலேயே உபயோகித்தால், அது நம் ராணுவம் அங்கே நுழைந்தால், அதன் மேல் உபயோகித்தால், நாம் திரும்பி அவர்களை அடித்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்காது. அப்படி பாகிஸ்தான் அவர்களின் பேலாஸ்டிக் மிசைல்களுக்குள் அணு ஆயுதங்களை வைத்து 10 கிலோடன் வெப்பன் அதை நம் மீது செலுத்த நேரிட யோசித்தாலே அதை நம் ரேடார்களும் சேட்டலைட்டுகளும் கண்டுபிடித்து விடும். பாகிஸ்தானுக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து உண்மையாக பேசும் தன்மை கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும். கார்கிலில் நாம் இழந்த வீரர்களின் எண்ணிக்கை
வெறும் 527, 1500 அல்ல. தயவுசெய்து உண்மைகளை உண்மையாக பேசுபவர்கள் பேர் தான் ஊடகவியலாளர்கள். ஓகே, நீங்க பேசுற ஒரு விஷயம் சொன்னீங்க, வெஸ்ட் பஞ்சாபுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு இதை தான் பார்க்கணும் அப்படின்னு. இல்லை நம்முடைய ஒரு மிலிட்டன் உள்ள நுழைஞ்சு அங்கே வந்து பெரிய அளவிலான ஒரு ஆப்ரேஷன் நடத்தும் அப்படின்னீங்க. அது என்ன மாதிரியானது? இப்போ 71ல் கிழக்கு பாகிஸ்தான் எப்படி வங்காளதேசம் ஆனதோ அது மாதிரியா? இல்ல, இது ஒரு லிமிடெட் அஃபென்சிவா இருக்கும். பிஓகேக்குள்ள நம்மளுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை வரைக்கும் நம்ம கைப்பற்ற வேண்டும் என்று பார்ப்போம். அதே மாதிரி வெஸ்ட் பஞ்சாப்ல ஒரு ஷாலோ பெனிட்ரேஷன், ஒரு 0 to, அதாவது பார்டர், இன்டர்நேஷனல் பார்டர் என்று சொல்லுவோம், அந்த எல்லையில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டரோ 45 கிலோமீட்டரோ உள்ளே சென்று ஒரு நிலப்பரப்பை நம் கட்டுப்பாட்டில் எடுத்து வர நாம் நினைப்போம். அதே மாதிரி பிஓகே உள்ளே சேர்ந்து நம் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர நாம் நினைப்போம். ஒரு லிமிடெட் அஃபென்சிவா தான் இருக்கும். ஏன்னா 72 மணி நேரத்துக்குள் நமது படைகள், இதில் முக்கியமான தேவை ஸ்பீடு, அதாவது வேகம். இரண்டாவது தேவை துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மை, அது நம்மிடம் இருக்கிறது. மூன்றாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், நம் படைகளை எதை இலக்காக வைத்து உள்ளே செல்ல வேண்டும், அந்த இலக்கை அந்த காலகட்டத்துக்குள் எப்படி அடைய வேண்டும். நான்காவது முக்கியமான தேவை லாஜிஸ்டிக் சப்ளை. நமக்கு அந்த இலக்கை நோக்கி போகும்போது நமக்கு தேவையான சப்ளைகள், நமக்கு தேவையான பின்னில் இருந்து, அதாவது இந்தியாவில இருந்து நம் ரொம்ப தூரம் போயிட்டோம்னா கூட நம்மளுக்கு சப்ளை பண்ண முடியாது. நமக்கு தேவையான ஆயுதங்களையோ இல்ல உணவையோ சப்ளை பண்ண முடியாது. நம்ம ஒரு விரோதி நாட்டுக்குள் இருக்கிறோம், அந்த இடத்துல நம் சாப்பாடோ அதையோ தேடிக்கொண்டு இருக்க முடியாது. சோ எந்த இடம் வரை செல்ல வேண்டும் என்பது அதற்கென்று ஒரு இலக்கு உள்ளது. இதெல்லாம் ஒரு மிலிட்டரி பிளானிங் கீழே வரும். இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் மற்ற நாடுகளிடம் பாகிஸ்தானே போய் மன்றாடும், எப்படியாவது எங்களுக்கு போர் நிறுத்தத்தை எடுத்துட்டு வர வேண்டும் என்று. ஆல்ரெடி அவர்கள் சவுதி அரேபியாவை அணுகியுள்ளார்கள். நாடுகளை அவர்கள் அணுகி கொண்டுதான் இருக்கு. NSA இருந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்றதெல்லாம் என்று அதுதான். அது நீங்க குறிப்பிட்டு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலாளர் பேசுற ஒரு பேச்சை நீங்க குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய, அவர் யூஸ் பண்ண வார்த்தை என்ன? எனக்கு தெரியாது, எனக்கு as far as I know, I don't have an information. எனக்கு தெரிந்தவரை அது எனக்கு அதை பற்றி தெரியாது என்று அவர் சொல்லியுள்ளார். அப்படின்னா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே, சோ there is ambiguity வாங்க. இது வந்து ஒரு ராஜாங்க ரீதியில், ஒரு டிப்ளமசியில் இது மாதிரி ambiguous ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா இல்ல என்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இது மாதிரி சூழ்நிலைகள் நிறைய வரும். ஓகே, நிறைய பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களில் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கும். பாகிஸ்தானுக்கு இப்போது மிகப்பெரிய வைத்த வழி என்னவென்றால், அந்த ராணுவம் தோற்ற நிலையில் இந்தியாவிடம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பேச அவர்களுக்கு அந்த மனநிலை ஒற்றுக்கொள்ளாது. அடிப்படையா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவிடம் தோற்றால் என்ன நடக்கும் என்று அடுத்து நீங்கள் பாருங்கள். பாகிஸ்தான் ராணுவத்தில் இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பஞ்ச் லைனா நான் எது கொடுத்தேன், ஒரு சண்டையும் ஜெயிச்சது இல்ல, ஒரு எலெக்ஷனும் தோத்தது இல்லைன்னு சொல்லிட்டு. சோ நாளைக்கு பாகிஸ்தான் ராணுவம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அங்க ஆட்சி செய்யும் தன்மையை இழக்கும். இம்ரான்கானை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆசிம் முனீர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஷாபாஸ் ஷெரீப் பதவி இழப்பார். சோ அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாருங்க. ஓகே, பாகிஸ்தானில் இருந்து 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் திடீரென புறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளில்லா பயணிகள் விமானங்களை இயக்கி குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா பாகிஸ்தான் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. வணிக வான்பரப்பை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாக இந்திய வெளியுறவுத்துறை இன்னைக்கு குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி விமானங்களை பறக்க விட்டு அதுக்கப்புறமா ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமா அப்படின்ற விஷயங்களும் கூட இதில் வெளிவந்திருக்கிறது. தொடர்ந்து திரு ஆசீர்வாதமாச்சாரி, இந்த 10 விமானங்கள் கிளம்பியிருக்கு அப்படின்றதுல ஒரு சஸ்பெக்ட் ஏதோ ஒரு செய்தி இருக்கதா பார்க்குறீங்களா? விவரங்கள். அதாவது இது அவங்க அதுக்குள்ளார வந்து அந்த பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார யாராவது பயணிகள் இருக்கிறாங்களா, அல்லது பாகிஸ்தானோடைய ராணுவ தளபதி, அவங்களுடைய ஜனாதிபதி, பிரதமர் அவங்க வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு ஏதாவது தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்களா, இது மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து நிலவி வருகிறது. ஏன்னா வந்து முக்கியமான இது மாதிரியான ஒரு சமயத்துல நிரஞ்சன் சொன்னார் இல்லைங்களா,
அவங்க பாகிஸ்தான்கிட்ட வந்து சப்ளை கிடையாது, பணம் கிடையாது. ஈவன் வந்து அவங்களுடைய ஆட்கள், அதாவது ராணுவ வீரர்கள் கூட பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறத விட 25% கூட அவங்கள்ட்ட கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படியாப்பட்ட ஒரு போர் முழுசா அளவுக்கு வந்துருச்சுன்னா பாகிஸ்தான் வந்து 2-3 நாளுக்கு விட தாங்காத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து இது மாதிரியான டாக்டிக்ஸ் ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத பார்க்கணும். அந்த விமானங்கள் எதை நோக்கி வருகிறது? இந்தியாவை நோக்கி வருகிறதா அல்லது வேறு எங்கேயாவது பயணப்படுகிறதா ஓகே, அப்படின்னு ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர். ஏன்னா நம்மளும் இந்த ரேடாரை நம்ம அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்துக்கு 2 விமானங்கள் வந்துட்டு இருக்கு. ஏர் ப்ளூ வகையை சேர்ந்த துபாயிலிருந்து இஸ்லாமாபாத் வரக்கூடிய விமானத்தை நம்ம பார்க்குறோம். கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத் வரக்கூடிய ஏர் சயல் அப்படின்ற பாகிஸ்தான் விமானத்தை பார்க்குறோம். அதே போல் பாகிஸ்தானுடைய லாகூரை நோக்கி வரக்கூடிய ஒரு விமானம் கராச்சியில் இருந்து வருது. ஆனால் அது லாகூர் பக்கத்தில் வருது. எங்கே வருது அப்படின்ற தகவல் தெரியாமல் இருக்குது. அதே போல் கராச்சியிலிருந்து லாகூருக்கு இன்னொரு விமானம், அது ஏர் ப்ளூ அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த விமானம், அதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் பாகிஸ்தானில் பெயர் என்னன்னு தெரியாத ஒரு விமானம் வந்து கராச்சிக்கு பக்கத்தில் வரக்கூடியதையும் சில தகவல்கள் சொல்லுது. ஸோ பாகிஸ்தான் வான்வெளியில் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்குறோம். ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் அப்படின்றது லாகூர் பக்கத்தில் இல்லை, இஸ்லாமாபாத் பக்கத்தில் சில விமானங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. திரு ஆசீர்வாதமாச்சாரி, அதாவது நான் சொன்னது மாதிரி தான், அது அவங்களுக்கு பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு ஓப்பனா தான் இருக்குது. மற்ற நாடுகளுக்கு தான் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க நாட்டுக்குள்ளார வந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோட ஏர்கிராஃப்ட்ஸோ அல்லது மற்ற வெளிநாட்டுகள் வந்து துபாயில இருந்தோ மற்ற நாடுகள்ல இருந்தோ வந்து அவங்களுடைய பயணிகள் திரும்பி வரதா இருந்தா கூட அவங்க வந்து ஓபன் பண்ணலாம். அதுல வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது வந்து மற்ற நாடுகளுக்கு தான் இந்த கட்டுப்பாடு. ஆக மொத்தம் இப்ப இந்த 10 விமானங்கள் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து பயணிகள் விமானங்களாக இருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறமேட்டு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம எஸ்கலேஷன் எஸ்கலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதை ஆரம்பிச்சது யாரு? அதுதான் வந்து நம்மளுடைய டிஸ்கஷனோடைய முதல் பாயிண்டா இருக்கணும். ஆரம்பிச்சது நமக்கு கிடையாது. ஆரம்பிச்சது வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்தியாவுக்குள்ளார வந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அவங்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஆரம்பிச்சவங்க தான் அதை வந்து முடிச்சு வைக்க வேண்டியது. இது வந்து டீஎஸ்கலேஷன் பண்ணணும்னா அது பாகிஸ்தானோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் பாகிஸ்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அதனை உணர்ந்து அதை வந்து நோக்கி போவார்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து அங்க வந்து அரசுன்ற ஒரு இயந்திரமே அங்க இல்லாம இருக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு முழுக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளார போயிடுச்சு அந்த ஒரு நாடு. இது துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப அதிகமாவே வந்து அது போயிட்டு இருக்குது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில டீஎஸ்கலேட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம வந்து இப்போ எல்லையை தாண்டி உள்ளுக்குள்ளார நம்மளுடைய விமானங்கள், போர்ப்படை விமானங்கள் போனாலும் சரி, அல்லது வந்து நம்மளுடைய இன்ஃபேன்ட்ரி ஆர்ம்டு பட்டாலியன்ஸ் உள்ளுக்குள்ளார போனாலும் சரி, அது வந்து நிரஞ்சன் சொன்ன மாதிரி வந்து ஐவி வலம் இன்டெலிஜென்ஸ் இது இன்டர்நேஷனல் பார்டர் மூலமா தான் அதுக்குள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனா வந்து அது அவங்களுடைய ஈஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்மளை பொறுத்தவரை நம்ம பஞ்சாப் இடையில அந்த பார்டரை தாண்டி போயிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும். 1 நாள் 2 நாளுக்குள்ளார அது வந்து பினிஷ் ஆயிடும் அந்த பார்ன்றது. ஓகே, நம்முடைய விமானங்கள்லாம் ஜெய்ப்பூர், அகமதாபாத் இந்த பெல்ட்டோட நின்றது. இதை தாண்டி ராஜஸ்தான்குள்ளேயோ, பஞ்சாப்குள்ளேயோ, ஹரியானாக்குள்ளேயோ, ஏன் ஹிமாச்சல் பகுதிக்குள்ளே, ஜம்மு காஷ்மீருக்குள்ளேயோ எந்த விமானங்களும் இல்லை தற்போது நிலைமையில். ஆனால் பாகிஸ்தானில் லாகூருக்கு பக்கத்தில் ஒரு விமானம் வந்து கொண்டிருக்கிறது. கராச்சியிலேருந்து அந்த விமானம் வருகிறது. PK-306 அப்படின்னு அது தெரிகிறது. அந்த விமானம் பாகிஸ்தானுடைய விமானம். தொடர்ந்து நம்முடைய திரு நிரஞ்சன், ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவாங்களா? ஆனால் அது அதனுடைய டீட்டெயில் வந்து பேசஞ்சர் விமானமாக இருக்கே, விவரங்கள் என்ன? சிம்பிள் லாஜிக் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட HQ-9 அவங்களோட டிஃபென்சிவ் மிசைல், ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனா அவங்களுக்கு கொடுத்தது வந்து செயல்படவில்லை. நாம் செலுத்தும் ஆகாஷ், பராக் அல்லது S-400 எதுவா இருந்தாலும் இல்லை, நாம் செலுத்தும் மற்ற நமது எதிர்த்தாக்குதலுக்கு உபயோகிக்கும் ஆயுதங்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மிசைல்கள், எதையும் அவர்களால் நிறுத்த முடியவில்லை. நிறுத்த முடியவில்லாத போது அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு சாய்ஸ் என்ன? இது மாதிரி விமானங்களை வான்வெளியில் பறக்க விட்டால்
நமது ஒரு ஏவுகணை அதை அடித்தால் ஐயோ எங்கள் சிவிலியன் அதாவது பொது மக்கள் செல்லக்கூடிய விமானங்களை அழித்து விட்டார்கள் என்று கூக்குரல் எழுப்பி ஒரு பிரச்சனையை எழுப்பி லபோதிபோன் அடிச்சுக்கிட்டு உலக நாடுகள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பாகிஸ்தான் இஸ் வாண்டிங் எக்ஸ்கியூசஸ். அவர்களுக்கு ஏதோ ஒரு இந்தியா மீது பழி போடுவதற்கு, இந்தியா மீது ஒரு இழிச்சொல் பேசுவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார்கள். இது பாகிஸ்தானின் நவீன ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது அவர்களை தற்காத்துக் கொள்ளும் ஒரு தந்திரமாக பார்க்க வேண்டும். இப்படி பண்ணா நம்ம தாக்க மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு மணி நேரத்துக்கு இந்த விமானங்களை வான்வெளியிலே பறந்து விட்டு கொண்டு இருப்பார்கள்? என்ன இருந்தா அதெல்லாம் பறந்து விட்டுக்கிட்டு இருப்பார்கள். இது மாதிரி 2 நாள் 3 நாள் பறக்க விடலாம். சின்ன சந்தேகமும் இருக்கு. இல்ல திரு ஆசிராம் சொன்ன மாதிரி அவங்க நாட்டுக்குள்ள அவங்க விமானம் இயங்குவதற்கு அனுமதி இருக்கிறது, சர்வதேச விமானங்கள் வரல அப்படின்றப்போ அந்த நாடுகளுக்குள்ள பயணிகள் இப்ப இந்தியா போல சென்னையில இருந்து மதுரைக்கோ சென்னையில இருந்து டெல்லிக்கோ ரெகுலர் மாதிரி அவங்களுடைய இந்த ஏவியேஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? மேபி அது பயணிகள் விமானமா கூட இருக்கலாம் இல்லையா? பாகிஸ்தான் எவ்வளவு மோசமான நபர்கள் என்றால், கைதிகளாக வைத்திருக்கும், ஜெயிலில் வைத்திருக்கும் அந்த கைதிகளை கூட அந்த விமானத்தில் ஏற்றி விட்டு பறக்க விட்டு, நாளை நாம் அதை ஏதோ ஒரு நம்ம ஏவுகணை அதை அடித்தால் அது கீழே விழுந்து விட்டால் நாம் தான் செய்தோம், அவர்கள் மக்களை கொன்று விட்டோம் சொல்லக்கூடிய பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்ட நாடு பாகிஸ்தான். அது பிறந்ததே பொய்யால், இருப்பதும் பொய்யால், இன்னும் சொல்லிக்கொண்டு பொய்யால் தான் அது கடைசியில் அழிய போவதும் பொய்யால். சோ அவர்களை நம்மளால் நம்பவே முடியாது. இது ஒரு தந்திரம், அவர்களின் டிஃபென்சிவ் மெக்கானிசமாக அவர்களை தற்காத்துக் கொள்ளும், நமது ஏவுகணைகள் இருந்து அவர்கள் நகரங்களை தற்காத்துக் கொள்ளும் ஒரு தந்திரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை எவ்வளவு நேரம் அவங்க பறக்க விடுவாங்க? ஒரு டைமுக்கு மேல பறக்க முடியாது இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி ஆகணுமே. அது இப்ப 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடந்து வருவதாக பிரேக்கிங் பாக்குறோம். இப்ப ஒரே நேரத்தில் 100க்கும் மேல இரவு முழுவதும் எவ்வளவு டார்கெட்டா இருக்கும்? ஆல்ரெடி லாகோர் சியால்கோட் மேல நம் ட்ரோன்கள் தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. உங்கள் பார்வைக்கு ஆல்ரெடி தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நீங்க கவர் பண்ணல. ஆனா ஒரு பக்கம் நம் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் விமானத்தை எவ்வளவு நேரம் வான்வெளியில் பறக்க விட முடியும்? அது எந்த இலக்கை நோக்கி போக போகிறது? அது எங்கே லேண்ட் ஆக போகிறது? சரி, அங்க இருந்து டேக் ஆஃப் ஆனா எத்தனை வாட்டி இது மாதிரி மேலே கீழே பறந்து கொண்டு இருப்பார்கள்? எவ்வளவு நாள் பறந்து கொண்டு இருப்பார்கள்? இந்த பூச்சாண்டியானது பாகிஸ்தான் முதலில் அணுகுண்டு நாடுன்னு சொன்னாங்க. அணுகுண்டை அவர்கள் உபயோகித்தால் நம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டி என்னவென்று அவர்களுக்கும் தெரியும். இன்று நமது வலிமை சேட்டலைட் மூலம் நாம் நிஜமாகவே அவர்கள் அணுகுண்டு போடும் அந்த நிலை எட்டி விட்டார்களா என்று நம் சேட்டலைட் மூலமே கண்டுபிடிக்க முடியும். முதல்லயே அவர்களை தாக்க முடியும். சோ அவர்களின் டிஃபென்சிவ் மெக்கானிசம், தற்காத்துக் கொள்ளும் அவர்களின் தன்மை வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அவர்களிடம் இருக்கும் எல்லா ஆயுதங்களும் பலனற்று போய் கொண்டிருக்கின்றன. கடைசியில் அவர்கள் இது மாதிரி பொதுமக்கள் உபயோகப்படுத்தும் விமானங்களை வான்வெளியில் பறக்கவிட்டால் அவர்கள் நகரங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்கு இன்று பாகிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்றால் திஸ் இஸ் a last ditch effort பாகிஸ்தானோடது. இப்ப நம்ம பதில் தாக்குதல் சொன்னீங்க, நம்ம லாகூர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க, நம்ம ஸ்டேடியத்துல அட்டாக் பண்ணிருக்க தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அது பற்றின இது இப்ப நம்ம என்ன மாதிரியான பண்ணிருக்கோம் சார்? நம்ம என்ன மாதிரியான தாக்குதலோட நம்மளோட ரேஞ்ச் என்ன? ஹரூப் இதுக்கு முன்னாடி நம்ம லாகூர் முந்தானேத்து அடிச்சோம் பாருங்க, அதே நேத்து காலையில அடிச்சோம் பாருங்க, அதே ட்ரோன்களை தான் நம்ம அடிக்க முடியும். கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட எல்லா நகரங்களும் நம் ரேஞ்சில் தான் இருக்கின்றன. ஓகே, இப்போ அவங்க இன்னொன்னு சொல்லட்டுங்களா? இது வரைக்கும் கான்டாக்ட்லெஸ் வாராகத்தான் இருக்கிறது. இந்த கான்டாக்ட்லெஸ் வாரின் அடுத்த கட்டம் சேஃபர் கட்டம். அதாவது நம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாகிஸ்தானை நிலைகுலை செய்யும் ஒரு கட்டம் நாம் எட்டிவிட்டோம் என்றால், அந்த கட்டத்துக்கு நாம் சென்று விட்டோம் என்றால், அதை அரசாங்கம் தீர்மானித்திருந்தால் எதை தெரியுமா முதலில் தாக்குவார்கள்? கராச்சியை ட்ரோன் வச்சு தாக்குறது இல்ல, நமது பிரம்மோஸ் மிசைல்கள் மூலம் ஈஸியாக தாக்க முடியும். 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே நாம் தாக்க முடியும். பாகிஸ்தானின் எந்த கப்பலும் நமது
கப்பல்களை எதுவும் செய்ய முடியாது. ஐஎன்எஸ் விக்ராந்த் அங்க இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஐஎன்எஸ் விக்ராந்த் நியர்பை குஜராத் ஐ திங்க் சோ அங்கதான் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு தகவல். டியோகோ கார்சியாவில் அமெரிக்க 7th ஃபிளீட்டில் இருக்கக்கூடிய விமானம் தாங்கிய கப்பலை தவிர்த்து இந்த இந்திய பெருங்கடலில் இந்திய கப்பல் விமானம் தாங்கிய கப்பல் தவிர்த்து வேற எந்த கப்பலும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த மொத்த இடத்திலும் கிங் ஆஃப் த சி, இந்த பெருங்கடலின் மன்னன் அப்படின்னு சொல்லிக்கூடிய தன்மையை அந்த பொறுப்பிலும் அந்த ஒரு ஆதிக்கத்திலும் நாம் இருக்கிறோம். அதனால நமது ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பவர் அப்படின்வாங்க. சகட்டு மேனிக்கு நம்மிடம் உள்ள ஆயுதங்களையோ இல்லை நம்மிடம் உள்ள வலிமையையோ உபயோகிக்க கூடாது. தேவைப்பட்டால் நாம் உபயோகிப்போம். அது பாகிஸ்தானுக்கும் தெரியும். பாகிஸ்தான் இந்த போக்கை விடவில்லை என்றால் அவர்கள் நகரங்கள் தரைமட்டமாக்கப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் போர் புரியும் தன்மை, எண்ணெய் கிடங்குகள், ராணுவ கிடங்குகள், இன்ஃபர்மேஷன் சென்டர்கள், நெட்வொர்க் சென்டர்கள், கம்யூனிகேஷன் சென்டர்கள், இது எல்லாத்தையும் நாம் தகர்க்கக்கூடும். அதை தகர்த்து விட்டாலே பாகிஸ்தான் போர் புரியும் தன்மையை இழந்துவிடும். ஓகே, நன்றி டாக்டர் நிரஞ்சன். நிறைய பார்வைகளை முடிச்சிருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். டு டிகிரேட் தி எனிமி பொட்டன்ஷியல், எதிரியின் சண்டை போடும் தன்மையை குறைப்பதுதான் ஒரு போரின் தந்திரம். ஓகே, நாம் எப்பயுமே இன்னொரு எதிரியோட பலத்தை மோத விட மாட்டோம். அவன் எங்கே பலவீனமாக இருக்கிறானோ அங்கேதான் நம் பலத்தை செலுத்த வேண்டும். அதை தான் நம் அரசாங்கமும் அதை தான் நம் ராணுவமும் விமானப்படையும் கப்பல் படையும் செய்வார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஓகே, இன்றைய நாளும் இவ்வாறாக ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு நமக்கு எல்லை பகுதிகளில் ஷோ காட்ட போகிறாங்களா? அதையெல்லாம் நம்முடைய விமானங்களும் நம்முடைய ஏவுகணைகளும் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தாக்கி அழித்து வருகின்றன. அந்த காட்சிகளும் வர இருக்கிறது.